Circular graph வரும்போது நீங்க கேர்ஃபுல் ஆகுங்க. சர்க்குலர் கிராஃப் வரும்போது வாட் யூ ஹவ் டு டூ எதுக்காக இன் ஆர்டர் டு மேக் டைமென்ஷனல் homogeneity. Every physical quantity should be measured. Measurable quantity தான் physical quantity. For quantity measure பண்ணணும்னா what we need. Hello my dear friends, welcome to Kerala NEET Academy. Today we are going to start our first lecture of physics in online one short series, revision series. இப்போ பாருங்க முதல் லெசன் +1 ஃபிசிக்ஸில் வந்து முதல் லெசன் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக நம்ம எல்லா பாயிண்ட்ஸ் நீட்டுக்கு கேட்குற எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாம் கவர் பண்ண போகிறோம். இப்போ வித் பென் அண்ட் பேப்பர் ஃபாலோ மீ. Today we are going to discuss what chapter? We are going to discuss units and dimension. Okay, what are the points you have to cover today? இப்போ பாருங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் இதில் முதல் பாயிண்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னன்னு நம்ம சொல்லுது. அதே மாதிரி வாட் இஸ் மீன்டு பை டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தென் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி தான் நீட்டுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்குது. டைமென்ஷனல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் எதுன்னு அப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கும். அதே மாதிரி டிஃபரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்ஸ், அதே மாதிரி எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அண்ட் எரர்ஸோட கிளாசிஃபிகேஷன், அதே மாதிரி ஃபைனலி வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லெபார்டரி செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுது. இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் நம்ம ரிவைஸ் பண்ணது ஏற்கனவே நீங்கள் இது படிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணதுக்காக தான் இந்த லெக்சர் சீரீஸில் வருது. கேன்னு சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி பை வீக்லி சண்டேஸில் இந்த டாபிக்ஸ் நடத்ததை வைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நம்முடைய 15 சென்டரில் எங்கே வேணும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி சாட்டர்டே வந்து we have a live session on the topics you have covered in the previous week. Biology and chemistry lessons also uploaded in our channel. With the confident நமக்கு NEET 2025 crack பண்ணணும். We will always with you. Dear students, follow our lessons and myself Karthik. Okay, first we will go for what is meant by physical quantity. Physical quantity என்னது? இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மெஷரபிளான குவான்டிட்டிஸ் தான் we are calling what physical quantities. Measurable quantities. Okay, measurable quantities are called physical quantity. அப்போ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நிறைய மெஷரபிள் குவான்டிட்டிஸ் பாருங்க. இங்கே போர்டில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. லெங்த், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டெம்பரேச்சர், டென்சிட்டி, வால்யூம், எக்ஸெட்ரா blah 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 blah. You can say so many examples. Okay, இப்போ physical quantity means they should be measured. They should be measured. ஆனால் மெஷர் பண்ண முடியாத இமோஷன்ஸ் அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆகுமா? ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆகாது. அப்போ அதனால நான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பாருங்க. இப்போ நான் ஒரு ஆளை எனக்கு கோவம் வருது, எனக்கு டென்ஷன் வருது, அந்த மாதிரி சொல்லும்போது அது எவ்வளோ டென்ஷன் வருதுன்னு எனக்கு சொல்ல முடியும். நான் உங்க ரொம்ப நேசிக்கிறேன், இன்ஃபினிட்டியா நேசிக்கிறேன், அப்போ எல்லாம் நம்ம சொல்லுவேன்ல, டயலாக் விடுது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் உருட்டும் போது அது வந்து மெஷரபிள் கிடையாது. பட் தே ஆர் நாட் மெஷரபிள். வி கேன் ஃபீல் தம். ஓகே, வி கேன் ஃபீல் தம். தே ஆர் நாட் மெஷரபிள். அது வந்து அதனால என்ன வராது? தே ஆர் நாட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து நம்ம இனி மறுபடியும் 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணுது, ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு. அப்போ ஃபண்டமெண்டல் சொல்லும்போது அந்த பேர் கேட்கும் போதே தெரியும், ஃபண்டமெண்டல் பேசிக். ஓகே, அப்போ ஒரு சில குவான்டிட்டியை நம்ம பேசிக்காக எடுத்திருக்கோம். அப்போ இந்த வேர்டு தெளிவாக கேளுங்க. ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஃபண்டமெண்டல்னு அஸ்யூம் பண்ணியிருக்கு. அப்போ ஆக்சுவலி நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. உனக்கு எந்த குவான்டிட்டி வேണമെങ്കിലും ஃபண்டமெண்டலாக சூஸ் பண்ணலாம். ஆனால் வாட் இஸ் த க்ரைட்டீரியா? அப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அவர் மேக் பண்ணியாச்சு. அக்கார்டிங் டு தட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லும். பாருங்க, இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த +1 ஆரம்பிக்கும் போது படிக்கிற டேபிள் தானே இது. எஸ்ஐ சிஸ்டத்தில் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்: மாஸ், லெங்த், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதோட கரஸ்பாண்டிங் யூனிட் அண்ட் தேர் சிம்பிள்ஸ் நம்ம இங்கே படிச்சிருக்கு. இது ரொம்ப தரவா நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா. அப்போ ஏன் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இந்த 7 தான் ஃபண்டமெண்டலாக எடுத்திருக்கு? பிகாஸ் ஒரு சில செட் ஆஃப் குவான்டிட்டியை மட்டும்தான் ஃபண்டமெண்டல் சொல்லும். அது உங்களோட சாய்ஸ் தான். உனக்கு எந்த குவான்டிட்டி வேணே ஃபண்டமெண்டலாக நினைக்கலாம். ஆனால் நமக்கு தோணிய மாதிரி பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கு, இந்த 7 தான் ஃபண்டமெண்டல். ஓகே, ഈ ஃபண்டமெண்டல் ஸ்பெஷாலிட்டி என்னது? இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூஸ் பண்ணிட்டு உனக்கு எல்லா குவான்டிட்டியும் எழுத முடியும். அப்படி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சு எழுத முடியும் இந்த குவான்டிட்டி தான் we are calling what derived quantity. ஓகே, புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ மாசு, லெங்த், டைம், இப்போ இதில் 3 பேரையும் நம்ம ஃபண்டமெண்டலாக நினைச்சிருக்கு. இது மெக்கானிக்ஸில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அது எதனால அப்படி சொல்லுது? மெக்கானிக்ஸில் எது குவான்டிட்டி எடுத்தாலும் இந்த எம்எல்டியோட டேர்ம்ஸில் எனக்கு ஈஸியாக எழுத முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? மாஸ் இன்டு ஆக்சிலேஷன். இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ்னு பதிலாயிட்டு இந்த சிம்போலிக்கலி கேன் ரைட் வாட் எம் அண்ட் லெங்க். இப்போ பாருங்க, இனி ஆக்சிலேஷன். வாட் இஸ் ஆக்சிலேஷன்? ஆக்சிலேஷன் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி பை டைம். இனி வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை
by time, therefore acceleration can be written as s by t square. அப்போ basically acceleration dimension எடுக்கும்போது s is what a length and t is t square, therefore you are getting l t power minus 2 എന്ന് എഴുതலாம். അപ്പോൾ பாருங்க ഈ ഫണ്ടമെന്റൽ ക്വാണ്ടിറ്റിയുടെ ടേംസിൽ m എല്ലുടെയും ടിയുടെയും ടേംസിൽ എനിക്ക് இந்த ഫോഴ്സ് എഴുതാൻ முடிஞ்சது. அதனால தான் they are called fundamental quantities. அப்போ பாருங்க ஒரு சில செட் ஆஃப் குவாண்டிட்டியை நம்ம എന്തായിട്ട് நினைக்குது, ஃபண்டமெண்டலா நினைச்சிருக்கு. ആ ഫണ്ടമെന്റലാ എടുത്ത ക്വാണ്ടിറ്റിയുടെ ടേംസിൽ ബാക്കി എല്ലാ ക്വാണ്ടിറ്റിയും എഴുതാൻ முடியണം. ഓക്കെ, അപ്പോൾ ഇനി பாருங்க സപ്പോസ് ഐ ആം ടേക്കിംഗ് മാസ് ആൻഡ് വെലോസിറ്റി and time as fundamental. ഒരു വേള ഞാൻ മാസ് വെലോസിറ്റി ടൈം as fundamental, how to write force? ഇപ്പോൾ ഫോഴ്സിനെ എഴുതണമെന്ന് എപ്പടി എഴുതണം? you can write what force equal to mass into acceleration. ஆனால் mass into acceleration எப்படி எழுதலாம்? velocity by time, velocity by time. So therefore you are getting mv t power minus 1. பாருங்க, இப்போ fundamental is always a choice. அப்போ choice மாற்றும்போது யாரதான் நீ fundamental எடுக்குதோ അതിനെ பேஸ் பண்ணி நீ பாக்கி quantity எழுத வேண்டி இருக்கு. that is called derived quantity. clear? okay, therefore physical quantity நம்ம சொல்லியாச்சு, அதோட கிளாசிஃபிகேஷன் சொல்லியாச்சு. ஓகே, வாட் ஆர் த 7 physical quantities, fundamental quantities in SI system, அது கூட நம்ம சொல்லியாச்சு. யூனிவர்ஸ்ல நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணுது. இனி பாருங்க, மோஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வாட்? டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் குவாண்டிட்டி. நம்ம இப்போ இந்த பாருங்க, நம்ம டிரைவ்டு பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் நம்ம சொல்லியாச்சு. டிரைவ்டு பிசிக்கல் குவாண்டிட்டி. அப்போ ஒரு டிரைவ்டு பிசிக்கல் குவாண்டிட்டியை நமக்கு எப்படி எழுத முடியும்? ஃபண்டமெண்டலோட டேர்ம்ஸில் எழுத முடியும்னு நம்ம சொல்லியாச்சு. தே கேன் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி. அப்படி ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டியாட்டு டேர்ம்ஸில் எழுதும்போது ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டியோட பவர் எவ்வளோ வரும்? அந்த டிரைவ்டு குவாண்டிட்டி நம்ம ஃபண்டமெண்டலோட டேர்ம்ஸில் எழுதும்போது what are the powers to which the fundamental quantity should be raised? And the powers in we are calling what? Dimension. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி எடுத்தா ஃபோர்ஸ் തന്നെ எடுக்கலாம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வாட்? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அப்போ மாஸ் எல் டி பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். இப்போ எம்எல்டி ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். பாருங்க, இங்கே நம்ம மாஸ் லெங்த் டைம் ஃபண்டமெண்டலாக எடுத்திருக்கு. அந்த எம்எல்டியோட டேர்ம்ஸில் ஐ ஆம் ரைட்டிங் ஃபோர்ஸ். அப்படி எழுதும்போது பாருங்க, எம்மோட பவர் 1 வருது, எல்லோட பவர் 1 வருது, டியோட பவர் மைனஸ் 2 வருது. அப்போ இந்த 1 1 மைனஸ் 2 இந்த பவர்ஸ் இல்லையா? இந்த பவர்ஸ்னு சொல்லின பேரு தான் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் mass length time. that is very important. okay, இப்போ நீ யாரு தான் ஃபண்டமெண்டலா நினைச்சிருக்கோ அந்த ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்ல தான் எழுதணும். இப்போ ஒருவேளை நீ ஃபோர்ஸ் வந்து பாருங்க, வெலாசிட்டி, மாஸ், ஆக்ஸ், டைம், இதுல 3 பேரையும் ஃபண்டமெண்டலா நினைச்சா ஃபோர்ஸ்னு எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mass into acceleration, therefore mass into velocity by time. இப்போ பாருங்க, mass v t power minus 1 எழுதலாம். அப்போ therefore mass, velocity, time உள்ள டேர்ம்ஸ்ல எழுதும்போது ஃபோர்ஸ் டைமென்ஷன் பாரு, m power 1, v power 1, t power minus 1. கிளியரா புரியுதா? ஓகே, அப்போ therefore we have seen dimension. அப்போ இனி பாருங்க, இதுல டைமென்ஷன் நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம்? இப்போ சில குவான்டிட்டிஸ்ல டைமென்ஷன்ஸ் எழுத கேட்கும். அப்போ டைமென்ஷன்ஸ் எல்லா குவான்டிட்டியும் நமக்கு மெமரைஸ் பண்ண முடியாது. ஆனால் இம்பார்ட்டண்டா கேட்குற குவான்டிட்டிஸ் எல்லாமே நமக்கு எப்படி மெமரைஸ் பண்ணலாம், அது சிஸ்டமேட்டிக்கா எப்படி படிச்சு வைக்கலாம் எന്നുള്ളത്. அப்போ டைமென்ஷன்ஸ் நம்மள ஒரு சில செட் ஆஃப் குவான்டிட்டிஸ், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், எனர்ஜி, இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம பேசிக் தான், அது நம்ம ஈஸியாக படிச்சு வைக்கும். இன்னும் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டது குவான்டிட்டிஸ் வித் ஐடென்டிக்கல் டைமென்ஷன். ஒரே டைமென்ஷன் வருന്ന குவான்டிட்டிஸ் யாரெல்லாம் அது போர்டில் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. இப்போ பாருங்க, ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் எல்லாம் கேட்டால் எல்டி பவர் மைனஸ் 1. அதே மாதிரி இம்பல்ஸ், சேஞ்ச் இன் மொமெண்டம், இது கேட்டாலும் வாட்? மொமெண்டத்தில் டைமென்ஷன் தான் வரும். அதே மாதிரி ஒர்க், எனர்ஜி, டோர்க்கு, ஆங்குலார் மொமெண்டம், பிளாங்க்ஸ், சாரி ஒர்க்கு, எனர்ஜி, டோர்க்கு, அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் கப்பிள், இது எல்லாமே ஒரே டைமென்ஷன் தான் வரும். அதே மாதிரி ஆங்குலார் மொமெண்டம், ஆங்குலார் இம்பல்ஸ், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே சேம் டைமென்ஷன். இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எழுதி பாருங்க, ஃபார்முலா தெரியுங்க, ஈஸியாக எழுதலாம். அப்போ ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸாக குரூப்பிங் தான் படிச்சு வைக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி சொல்லும்போது யங்ஸ் மாடுலஸ் வரலாம், பல்க் மாடுலஸ் வரலாம், ஷியர் மாடுலஸ் வரலாம். ஏது மாடுலஸ் கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், இதெல்லாம் ஒரே டைமென்ஷன் தான் வரும். Next is what? Surface tension. அதே மாதிரி surface energy, force gradient. What is mean by force gradient? Force by length. Length வச்சு டிவைட் பண்ண ப்ராசஸ் தான் gradient. Spring constant, இது எல்லாமே எந்த தான் வரும்? சேம் டைமென்ஷன் உள்ள குவான்டிட்டிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ் தான். இனி அதுக்கப்புறம் ஃபோர்ஸும் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 டேர்ம்ஸ் தான். இந்த ஃபோர்ஸுடையும் எனர்ஜியுடையும் டேர்ம்ஸில் வந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் மெமரைஸ் பண்ணலாம் ஈஸியாக. சில கனெக்ஷன்ஸ், ஓகே, டைமென்ஷன்ஸ் எழுதுறதுக்கு சில கனெக்ஷன்ஸ் தான் தேவைப்படுது. அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு ஈஸியாக
இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ரிலேட்டட் டைமென்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரெஷர் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் நமக்கு தெரியல. வாட் இஸ் ஆக்சுவலி ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எம்எல் டி பவர் -2. அது நம்ம எப்போதும் படிச்சு வைக்கணும். அப்போ ஏரியா இஸ் வாட் எல் ஸ்கொயர். அப்போ இனி பாருங்க, ப்ரெஷர் கேட்டா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி ஃபோர்ஸ் பை ஏரியா. இனி அடுத்த டேர்ம் பாருங்க, ஃபோர்ஸ் பை லெங்த். ஃபோர்ஸ் பை லெங்த் எது வருது? சர்ஃபஸ் டென்ஷன் அண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். சர்ஃபஸ் எனர்ஜி கேட்டாலும் அதுதான் எழுதலாம், நம்மளோட ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃபோர்ஸ் பை சார்ஜ். ஃபோர்ஸ் பை சார்ஜ் எது வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்போ சார்ஜோட டைமென்ஷன் கேட்கலாம், ஆம்பியர் டைம். சார்ஜோட டைமென்ஷன் எது? ஆம்பியர் டைம். இப்போ ஃபோர்ஸ் பை சார்ஜ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிக்கிற டேர்ம் தான். ஓகே, இனி ஃபோர்ஸ் இன்டு லெங்த். ஃபோர்ஸ் இன்டு லெங்த் ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் தட்? ஒர்க் எனர்ஜி பவர். சாரி, ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர்ல வருது. இப்போ ஒர்க் எனர்ஜி டோர்க் எல்லாமே எதுதான் வரும்? ஃபோர்ஸ் இன்டு லெங்த். அதே மாதிரி ஃபோர்ஸ் இன்டு டைம் இது ஒரு இம்பல்ஸ் ஆண்ட் மொமெண்டம். அப்போ നമ്മൾ മെയിനായിട്ട് ഫോഴ്സ് റിലേറ്റഡ് ഡയമെൻഷൻസ് കോമൺ ആയിട്ട് വരുന്ന ഡയമെൻഷൻസ് பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எனர்ஜி ரிலேட்டட். எனர்ஜி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி பை மாஸ், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்டால் அது எனர்ஜியோட டைமென்ஷன் தான் எழுதணும். தெளிவாக கேளுங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கேட்கும்போது எனர்ஜி பை மாஸ். இனி பாருங்க, எனர்ஜி பை சார்ஜ். எனர்ஜி பை சார்ஜ், எனர்ஜி பை மாஸ் வச்சு டிவைட் பண்ணும்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இனி பாருங்க, எனர்ஜியை வி ஆர் டிவைடிங் வித் வாட்? சார்ஜ். எனர்ஜி பை சார்ஜ். எனர்ஜி பை சார்ஜ் இஸ் வாட்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். தென் எனர்ஜி பை வால்யூம், எனர்ஜி டென்சிட்டி. இப்போ எனர்ஜி டென்சிட்டி நான் எதுக்காக இப்போ எடுத்து சொல்லியது பாருங்க, யூ ஹவ் சீன் தட் half epsilon 0 E square, அதே மாதிரி half 1/μ0 B square. இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்க, மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ பாருங்க, இது ரெண்டுமே எனர்ஜி டென்சிட்டி இண்டிகேட் பண்ணுற டேர்ம்ஸ் தான். அப்போ எனர்ஜி டென்சிட்டி பாருங்க, இந்த டேர்ம்ஸ் கேட்டாலும் நமக்கு எனர்ஜி பை வால்யூம் எடுக்கலாம். டேர்ம் எல்லாம் டைமென்ஷன்ஸ். அதே மாதிரி எனர்ஜி பை கரண்ட். எனர்ஜி பை கரண்ட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூஸ்ஃபுல் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மேக்னட்டிசத்தில் எது குவாண்டிட்டி நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுமாയിട്ട് ரிலேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேட்டால் எனர்ஜி பை கரண்ட். எனர்ஜி பை கரண்ட். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் இதை கேட்டால் என்ன பண்ணும்? ஃபை இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ எனர்ஜி நமக்கு தெரியும், ml ஸ்கொயர் டி பவர் -2. அப்போ பாருங்க, எனர்ஜி பை கரண்ட். கரண்ட் இஸ் நத்திங் பட் ஆம்பியர். தேர்ஃபோர் யூ ஆர் கெட்டிங் வாட்? ml ஸ்கொயர் ஆம்பியர் பவர் -1 டி பவர் -2. ஈஸியாக எது கிடைக்குது? வி ஆர் கெட்டிங் ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் கிடைச்சா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. மேக்னெட்டிக் ஃபீல்டு டைமென்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைமென்ஷன் எப்படி எழுதலாம்? பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஃப்ளக்ஸ் பை ஏரியா. இப்போ பாருங்க, ஃப்ளக்ஸ் பை ஏரியா பண்ணும்போது ஃப்ளக்ஸ் டைமென்ஷன் தான் இப்போ இது. பை ஏரியா பண்ணும்போது இந்த எல் ஸ்கொயரும் கட் ஆகும். யூ ஆர் கெட்டிங் வாட்? m a பவர் -1 டி பவர் -2 கிடைக்குது. இப்போ பாருங்க, நமக்கு ஈஸியா இந்த மாதிரி குவாண்டிட்டிஸ், மேக்னெட்ஸ்ல குவாண்டிட்டிஸ் எல்லாமே ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு கனெக்ஷன் பண்ணுது. அடுத்த ஒரு டேர்ம் பாருங்க, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேர்ம் எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர், தட் இஸ் வாட்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். எல் எம்மும் பாருங்க, எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். அதை எப்போதும் கேட்குதான். ஓகே, அப்படி செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லும்போது மேக்னெட்ஸத்தில் பாருங்க நம்ம படிக்குது ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் தான் மேக்னெட்ஸத்தில் வாரு இந்த செல்ஃப் இண்டக்டர் ஓர் இண்டக்டன்ஸ். ஓகே, அப்போ பாருங்க, அது எனர்ஜி ஸ்டோரி. அப்போ இதே ഇതിന്റെ கவுண்டர் பார்ட் எங்க வருது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வருது. தட் இஸ் கப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ கப்பாசிட்டர் பாருங்க, சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி. ഇവിടെ பாருங்க, கனெக்ஷன் வந்து பாருங்க, இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர் எடுக்கும்போது இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைக்குது. ഇവിടെ பாருங்க, சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி. யூ ஆர் கெட்டிங் வாட்? கப்பாசிட்டன்ஸ். அப்போ ரிலேஷன்ஸ் கேர்ஃபுல்லா பாருங்க. அப்போ பாருங்க, ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ரிலேட்டட் அண்ட் எனர்ஜி ரிலேட்டட். இனி பாருங்க, அடுத்த ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் டைமென்ஷன் ஆஃப் கிரேடியன்ட். இப்போ வாட் இஸ் மீன் தி கிரேடியன்ட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி? இப்போ கிரேடியன்ட்னு சொல்லி ஏதாச்சும் குவான்டிட்டியை நீங்கள் டிவைடு வித் லெங்த். ஃபிசிக்கல் குவான்டிட்டி லெங்த் வச்சு டிவைட் பண்ணுங்க. லெங்த் வச்சு டிவைட் பண்ணுற ப்ராசஸ் தான் வி ஆர் கோலிங் கிரேடியன்ட். இப்போ பாருங்க, இப்படி இண்டக்டன்ஸ் கிரேடியன்ட். இண்டக்டன்ஸ் கிரேடியன்ட் எப்போதும் பாருங்க பெர்மியபிலிட்டி இண்டிகேட் பண்ணும். மேக்னெட்டிசம் மியூ, இந்த மியூ ஆர் மியூ நோட் எப்போ எழுதியா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி தானே. அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டி பாருங்க, எப்சிலோன் ஆர் எப்சிலோன் நோட், இதெல்லாம் பாருங்க பெர்மிட்டிவிட்டி. இது எல்லாமே எதுதான் வரும்? கப்பாசிட்டன்ஸ் கிரேடியன்ட். இப்போ இண்டக்டன்ஸ் gradient is called permeability and capacitance gradient is called permittivity. இப்போ பாருங்க, மியூன்ற டைமென்ஷன் இதை கேட்டா பாருங்க, இண்டக்டன்ஸ் பை லெங்த். இண்டக்டன்ஸ் பை லெங்த் எடுத்தா போதும். இப்போ இண்டக்டன்ஸ் எப்படி எடுக்கணும்?
எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர். அப்ப எனர்ஜி பை கரண்ட் ஸ்கொயர் இண்டக்டன்ஸ் பை லெங்த் எடுத்தா போதும். பை லெங்த் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? டைமென்ஷன். அப்ப எனர்ஜியோட டைமென்ஷன் எப்படி எழுதாம்? ஈஸியா எழுதாம். எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஆம்பியர் ஸ்கொயர் இன்டு லெங்த். அப்ப பாருங்க இந்த லெங்த் கட் ஆகுது. தேர்ஃபோர் யூ ஆர் கெட்டிங் எம் எல் ஏ பவர் -2 டி பவர் -2 வருது. பாருங்க ஈஸியா நம்ம எழுதியிருக்கு. இதே மாதிரி எப்சிலோன் ஜீரோட டைமென்ஷன் கேட்ட கப்பாசிட்டன்ஸ் கிரேடியன்ட். கப்பாசிட்டன்ஸ் எப்படி படிச்சு வைக்கலாம்? சார்ஜ் ஸ்கொயர் பை எனர்ஜி கப்பாசிட்டன்ஸ் பை லெங்த் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? எப்சிலோன் ஒரு எப்சிலோன் ஜீரோ. அப்போ அது கிரேடியன்ட் ஆபரேஷன். இப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் கேட்கலாம், வெலாசிட்டி கிரேடியன்ட் கேட்கலாம், ஃபோர்ஸ் கிரேடியன்ட் கேட்கலாம், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கேட்கலாம். எனிதிங் டிவைடட் பை லெங்த் தான் நம்ம என்ன சொல்லுது? கிரேடியன்ட். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ரிசல்ட் கூட படிச்சு வைக்கணும். டைமென்ஷன்ஸ்ல பாருங்க, டைமென்ஷன்ஸ் மெமரைஸ் பண்ணதுக்கு ஸ்பெஷல் ரிசல்ட் பாருங்க. ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் இன்டு கப்பாசிட்டன்ஸ், இது ஒரு டைம் கான்ஸ்டன்ட். அப்போ டைமென்ஷன் இது வரும், டைம் தான் வரும். அதே மாதிரி எல்/ஆர் இண்டக்டிவ் சர்க்யூட்ல பாருங்க, டைம் கான்ஸ்டன்ட் அதுவும் இதுதான் வரும். அதே மாதிரி ரூட் எல்சி எடுத்தாலும் அதுவும் டைமென்ஷன் பாருங்க, டைம் தான் வருது. அதே மாதிரி we know that 1/√of epsilon 0 mu 0 நம்ம படிச்சிருக்கு. it is nothing but velocity of light. அதனால ഈ ക്വാണ്ടിറ്റിയുടെ ഡയമെൻഷൻ എടുത്താൽ നമുക്ക് എന്ത് தான் വരും? വെലോസിറ്റിയുടെ ഡയമെൻഷൻ தான் வரும், L പവർ -1. அப்போ இந்த மாதிரி சில ஸ்பெஷல் ரிசல்ட் கூட நம்ம படிச்சு வைக்கணும். அப்போ பாருங்க, நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணது பாருங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல் குவாண்டிட்டி எப்படி கிளாசிஃபை பண்ணி ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவாண்டிட்டின்னு பாருங்க. ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸில் நம்ம எழுதும். அப்போ ഈ ഫണ്ടമെന്റൽ எப்போது ஒரு ചോയ്സ് தான். ஏது குவாண்டிட்டி வேணும் உனக்கு ஃபண்டமெண்டலா எடுக்கலாம். ஆனா எஸ்ஐ சிஸ்டத்துல பாருங்க, ஃபண்டமெண்டல் எப்படி தான் நம்ம எடுத்திருக்கு? 7 ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இனி பிசிக்கல் குவாண்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் ஈஸியா எப்படி படிச்சு வைக்கலாம்? ஐடென்டிக்கல் குவாண்டிட்டிஸோட டைமென்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபோர்ஸ் ரிலேட்டட், எனர்ஜி ரிலேட்டட் ரிலேஷன்ஸ் சொல்லியாச்சு, ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? அப்போ இது மக பண்ணியா நமக்கு ஒரு ஐடியா வச்சுட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் படிச்சு வச்சுட்டு கோரிலேட் பண்ணி ஈஸியா எவ்ரி கொஸ்டின் யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் ஃபார் நீட். ஓகேவா? ஆர் இஸ் ஷுவர்? கான்ஃபிடென்ட் ஆயிருங்க. நமக்கு கண்டிப்பா இந்த வாட்டி நீட்டுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபாலோ அவர் லெக்சர்ஸ் எல்லா லெசனையும் நம்மளோட +1 +2 botany, zoology, physics, chemistry, all lessons we will be giving one shot series in our channel. Happy, confident, energetic, follow our channel. Okay, well, let us go to the next point. நீங்க pen and paper வச்சு இந்த short note prepare பண்ணனும். Now only we are going to the very important topic of the lesson. That is nothing but dimensional homogeneity principle. What we call dimensional homogeneity principle. What is meant by dimensional homogeneity? சிம்பிளா சொல்லி என்ன சொல்லலாம்? நமக்கு ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணதுக்கு ஒரே டைப் குவாண்டிட்டி தான் பண்ண முடியும். பாருங்க, வெலாசிட்டியோட கூட வெலாசிட்டி தான் ஆட் பண்ண முடியும், ஃபோர்ஸோட கூட ஃபோர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். மீன்ஸ் ஒரு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி வேறொரு ஃபிசிக்கல் குவாண்டிட்டி கூட ஆட் பண்ணணும்னா, சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா அது ஒரே டைப் தான் வரணும். ஒரே டைப் குவாண்டிட்டி தான் ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ஷன் பண்ணவும் முடியும். അതിന്റെ மீனிங் வேற ஒன்றும் இல்லை. ஸ்டேட்மெண்டா சொல்லும்போது டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவரி டேர்ம் ஆஃப் அன் இக்குவேஷன் இஸ் சேம். பாருங்க, நான் ஐ ஆம் ரைட்டிங் அன் இக்குவேஷன் x = y + z. ஓகே, இப்போ பாருங்க, பிளஸும் மைனஸும் வச்சு ஜாயின் பண்ணது டிஃபரெண்ட் டேர்ம்ஸ்னு சொல்லும். அப்ப பாருங்க, இது எக்ஸ்னு நம்ம என்ன சொல்லலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் சொல்லலாம். y + z நமக்கு என்ன சொல்லலாம்? ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர்ஹெச்எஸ் சொல்லலாம். எக்ஸ் டைமென்ஷன் ஈச் அண்ட் எவரி டேர்ம். ഇവിടെ எக்ஸ் ஒரு டேர்ம், y ஒரு டேர்ம், z ஒரு டேர்ம். எல்ஹெச்எஸ்ல எவ்வளவு டேர்ம்? ஒரு டேர்ம். ஆர்ஹெச்எஸ்ல எத்தனை டேர்ம்? ரெண்டு டேர்ம். ஓகே, அப்ப ரிமெம்பர், ഈ இக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஆகணும்னா எல்லா டேர்மோட டைமென்ஷன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கணும். எல்லா டேர்மோட டைமென்ஷன்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கணும். தட் பிரின்சிபிள் இஸ் கால்டு வாட்? டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள். அதுக்கு அர்த்தம் வந்து பாருங்க, வையும் இசட்டும் ஆட் பண்ணியா எந்த கிடைக்குது? எக்ஸ் தான் கிடைக்குது. அப்ப பாருங்க, ரெண்டு குவாண்டிட்டி ஆட் பண்ணணும். இப்போ மாங்காய் பிளஸ் தேங்காய் நமக்கு பண்ண முடியுமா? முடியாது. மாங்காயிட கூட மாங்காய் தான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோர்ஸ் கூட ஃபோர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். வெலாசிட்டியோட கூட வெலாசிட்டி தான் ஆட் பண்ண முடியும். அவ்வளோ சிம்பிள் லாஜிக் தான் டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி. அப்போ இனி டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி வச்சுட்டு நம்ம இக்குவேஷன்ஸில் டைமென்ஷன்ஸ் எழுத வேண்டி வரும். அப்போ இக்குவேஷன்ஸில் டைமென்ஷன்ஸ் எழுத வேண்டி வரும்போது நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா, அது பாருங்க இக்குவேஷன்ஸ்ல சைனு, கோசு, லோகு, e⁻x ആ ടേമിന് മൊത്തത്തിൽ എന്ത് വരാത്? ഡയമെൻഷൻ വരാത്. അതേ മാതിരി ആ മാത്തമെറ്റിക്കൽ ഫംഗ്ഷന്റെ വേരിയബിൾസ് ഇല്ലയാ, ഉള്ള വരുന്ന വേരിയബിൾസ് എന്ത് വരാത്? ഡയമെൻഷൻ വരാത്. ഇപ്പൊ ഫോർ എക്സാമ്പിൾ ഐ ആം റൈറ്റിംഗ്
பாருங்க e raised to x equal to y ன்னு எழுதியாச்சு. e raised to x equal to y. இப்போ பாருங்க LHSல பாருங்க e raised to x. It is a mathematical function. mathematical function மொத்தத்தில் எந்த வராது, டைமென்ஷனே வராது. அதே மாதிரி அப்போ LHSலும் RHSலும் எந்த வராது, டைமென்ஷன் வராது. அப்போ e raised to x மொத்தத்தில் டைமென்ஷன் கிடையாது. அதனால y equal to e raised to x, yக்கு டைமென்ஷன் வராது. அதே மாதிரி e raised to x ஓட வேரியபிள் பாருங்க, x is the variable, பவர் வேரியபிள் ஆயிட்டு வருന്ന ஆளுக்கும் எந்த வராது, டைமென்ஷன் வராது. இனி பாருங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். இப்போ பாருங்க ஒரு இக்குவேஷன் எழுதும்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்க பை இஸ் எ மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட். அப்போ பைக்கு எந்த வராது, டைமென்ஷன் வராது. மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்னு டைமென்ஷன் வராது. அதே மாதிரி ஒரு டெரிவேட்டிவோட டைமென்ஷன் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், நியூமரேட்டர் டிவைடட் பை டினோமினேட்டர். ஒரு டெரிவேட்டிவ் ஆயிட்டு வரும்போது இப்போ பாருங்க ആക്സിലറേഷൻ ഈക്വൽ ടു ഡി വി ബൈ ഡി ടി എന്ന് ഞാനൊരു ഫോർമുല എഴുതിയാച്ച്. അപ്പോൾ പാരുங்க അതൊരു ഡിഫറൻഷ്യൽ ഇക്വേഷൻ ആയിട്ട് എഴുതിയിരിക്കും, ഡെറിവേറ്റീവ് ആയി എഴുതിയിരിക്കും. അപ്പോൾ അത് ആക്സിലറേഷൻ ഡയമെൻഷൻ കേട്ട ന്യൂമറേറ്റർ ഈസ് വെലോസിറ്റി, டினாமினேட்டர் டைம், வெலாசிட்டி பை டைம் தான் வரும். அதே மாதிரி ஒரு இன்டெக்ரல் வரும்போது பாருங்க நான் எழுதுது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் விடிடின்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமென்ஷன் கேட்டால் അതിന്റെ പ്രോഡക്റ്റ് എടുക്കണം. ബോത്ത് ഓഫ് വെലോസിറ്റിയുടെയും ടൈമുടെയും പ്രോഡക്റ്റ് ആയിരിക്കും ഡിസ്പ്ലേസ്മെന്റുടെ dimension. അപ്പോൾ ഈ റൂൾസ് എല്ലാം தெரிஞ்சிருந்தா നമുക്ക് ഇക്വേഷൻസിൽ we can easily apply what dimensional homogeneity principle. അപ്പോൾ ഇനി ഈ ഡയമെൻഷണൽ ഹോമോജനിറ്റി പ്രിൻസിപ്പിളിന്റെ ஆப்ளிகேஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு இக்குவேஷன் கொடுத்துட்டு അതിന്റെ கரெக்டா ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு அது யூஸ் பண்ணலாம். அப்போ அது ஈஸியா நமக்கு எப்படி சொல்லலாம், இக்குவேஷன் எவரி டேர்ம் LHSலும் RHSலும் இருக்கிற எல்லா டேர்முடையும் டைமென்ஷன்ஸ் எழுதி பாருங்க. டைமென்ஷன்ஸ் எழுதும்போது ஈக்குவலா வந்தா that equation will be dimensionally correct. தெளிவா கேளுங்க, it is dimensionally correct. ஓகே, தென் அடுத்தது பாருங்க ஒரு சிஸ்டம் யூனிட். இப்போ பாருங்க SI சிஸ்டத்தில் இருக்கிற யூனிட் CG சிஸ்டத்திലേക്ക് மாற்ற வேண்டி இருக்கு. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிറ്റിനെ അനദർ സിസ്റ്റത്തിലേക്ക് കൺവേർട്ട് பண்ணதுக்கு we can use dimension, because what is the reason that നമ്മൾ ഒരു യൂണിറ്റിനെ മാറ്റുമ്പോൾ ആ ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി മാറല, യൂണിറ്റും മാഗ്നിറ്റ്യൂഡും மட்டும்தான் மாறுது. அப்போ குவாண்டிட்டி மாறாததுனால குவாண்டிட்டியோட டைமென்ஷன் will remain what, same. அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு சில சிம்பிள் இக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணதுக்கு in order to derive the equation showing relation between different physical quantities, இதுக்கு எல்லாமே நமக்கு எந்த யூஸ் பண்ணலாம், ഈ dimensional homogeneity principle யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டைமென்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸில் பார்த்தாச்சு. ஓகே, நமக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க இங்கே கொஸ்டின் கொடுத்திருக்க ஒரு பிவி டயக்ராம், ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம். நம்ம தெர்மோடைனாமிக்ஸ்ல படிச்சிருக்கல, ப்ரெஷர் வால்யூம் டயக்ராத்தோட ஏரியா எடுக்கும்போது யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஒர்க் டன். அப்போ பாருங்க ഈ ப்ராசஸில் பாருங்க லெட்டஸ் இமேஜின் இட் இஸ் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ், கிளாக் வைஸ் சைக்கிள் இமேஜின் பண்ணலாம். ஓகே, அப்போ இதில் ஒர்க் டன் தான் கேட்குது. அப்போ ஒர்க் டன் எடுக்கும்போது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாருங்க, ഈ ஏரியா எடுத்தால் போதும். இந்த ஏரியா என்க்ளோஸ்டு பை திஸ் சர்க்கிள், த கிராஃப் இஸ் ஏ சர்க்கிள். திஸ் ஏரியா வில் கிவ் வாட், திஸ் ஏரியா வில் கிவ் வாட், ஒர்க் டன். ஓகே, அப்போ ஏரியா எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுக்கலாம். தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் எடுக்கும்போது பாருங்க இது ஒரு டயமீட்டர் தான், இது ஒரு டயமீட்டர் தான். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டயமீட்டர். இப்போ பாருங்க ரேடியஸ் பாருங்க, எனக்கு எக்ஸ் ஆக்ஸும் எடுக்கலாம், ஒய் ஆக்ஸும் எடுக்கலாம். எக்ஸ் ஆக்ஸும் ரேடியஸ் எடுக்கும்போது திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் V0, V0/2 தான் வரும். டயமீட்டர் இஸ் V0, அதனால ரேடியஸ் இஸ் வாட், V0/2. ஒய் ஆக்ஸும் எடுக்கும்போது ரேடியஸ் எவ்வளோ வரும், P0/2 தான் வருது. இப்போ நார்மலி நம்ம ஆன்சர் எழுதும்போது வாட் வில் பி த ஒர்க் டன், work done equal to pi r square. pi r square எழுதும்போது இதுவும் ஒரு ரேடியஸ் தான், இதுவும் ஒரு ரேடியஸ் தான். அதனால pi r square you are getting V0/2 whole square, or you can write pi into P0/2 whole square. இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் எழுதலாம். ஆனா இந்த ஆன்சர் ரெண்டுமே தப்பு. ஓகே, இப்படி எழுதக்கூடாது. both are wrong. ஓகே, അപ്പോൾ ഇതൊരു തെർമോഡൈനാമിക്സ് ക്വസ്റ്റ്യൻ. ഇതേ മാതിരി ഗ്രാഫ് ബേസ്ഡ് ക്വസ്റ്റ്യൻ, സർക്കുലർ ഗ്രാഫ് വരുമ്പോൾ இந்த மாதிரி நமக்கு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுல என்ன மிஸ்டேக், வாட் இஸ் அ மிஸ்டேக் இன் தட்? இதுல மிஸ்டேக் வந்து வேற ஒன்றும் கிடையாது, இது டைமென்ஷனலி இன்கரெக்ட். வி ஆர் ரைட்டிங் அன் இக்குவேஷன், வி ஆர் ஃபைண்டிங் W ஈக்குவல் டு வாட், பை இன்டூ V0/2 ஹோல் ஸ்கொயர்னு தான் எழுதியிருக்கு. இப்போ பாருங்க ஒரு இக்குவேஷன் எடுக்கும்போது ரெண்டு சைடில் டைமென்ஷன் ஷுட் பி வாட், சேம். டைமென்ஷன் ஷுட் பி வாட், சேம். ஆனால் ஒர்க்கோட டைமென்ஷன் பாருங்க, ஒர்க்கோட டைமென்ஷன் நமக்கு தெரியும் ml² T⁻⁻2. RHS பாருங்க பை, பை இஸ் ஏ கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்ஸ் வராது, வால்யூம் ஸ்கொயர் தான் வருது, வால்யூம் ஸ்கொயர். அப்போ ஒர்க்கோட டைமென்ஷனும் வால்யூம் ஸ்கொயரும் ஈக்குவல் ஆகாது. அப்போ டைமென்ஷனலி இன்கரெக்ட். அப்போ இட் வயலேட்ஸ் வாட், இட் வயலேட்ஸ் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள். வாட் இஸ் அ மிஸ்டேக் இன் தட்னு கேட்டா இட் இஸ் டைமென்ஷனலி இன்கரெக்ட், இட் இஸ் டைமென்ஷனலி இன்கரெக்ட். ஓகே, அப்போ இனி டைமென்ஷனலி கரெக்ட் ஆக்கணும். ஓகே, இப்போ கரெக்ட் ஆன்சர் கிடைக்கணும்னு என்ன பண்ணும், நமக்கு എന്ത് தான் വേണം, ഏരിയ വർക്ക് ഡൺ ഈസ് ഈക്വൽ ടു വാട്ട്, ഏരിയ ഈസ് ഈക്വൽ ടു പൈ ആർ സ്ക്വയർ. ഞാൻ கொஞ்சம் மாற்றி எழுதலாம், பை இன்டூ ஆர் இன்டூ ஆர்.
pi into r square, pi r square. Okay, area is equal to what? Pi r square എന്ന് എഴുതலாம். അപ്പോൾ pi r square എഴുതുമ്പോൾ r into r. ஆனால் ഒരു റേഡിയസ് நம்ம x axis எடுங்க, you can take what? v0 by 2. அடுத்த ரேடியஸ் பாருங்க y axis எடுங்க, therefore you are getting pi into p0 v0 by 4. That will be the correct answer. Okay, இப்போ கரெக்ட் ஆன்சர் பாருங்க, நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம். கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த மாதிரி சர்க்குலர் கிராஃப் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல் ஆகுங்க. சர்க்குலர் கிராஃப் வரும்போது வாட் யூ ஹவ் டு டூ, நம்ம எக்ஸ் ஆக்சிஸிலும் y ஆக்சிஸிலும் இருந்து ரேடியஸ் சூஸ் பண்ண வேண்டி இருக்கு. எதுக்காக? இன் ஆர்டர் டு மேக் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி. ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இது பாருங்க, நான் இப்போ பிவி டயக்ராம் வச்சு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா எல்லாம் கேட்கலாம். இம்பல்ஸ் நீங்கள் படிச்சிருக்க ஒவ்வொரு சாப்டர்லையும் கிராஃப் வரும். இப்போ பாருங்க சர்க்குலர் கிராஃபோட ஏரியா எடுக்கும்போது இது ஒரு வேளை நியூமரிக்கல் கொஸ்டின் ஆயிருந்தா இதொന്നും பார்க்க வேண்டாம். இது பாருங்க, இது வேரியபிள்ஸாக கொடுத்திருக்கு. ஓகே, இது இப்போ 2, 8 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா இதொന്നും செக் பண்ணவே தேவையில்லை. ஆன்சர் ஃபைனலி ஒரு நம்பர் தான் வரும். ஆனால் இதில் பாருங்க, இது வேரியபிள்ஸ் வருന്നതിனால ஆன்சர் எப்போது ஒரு இக்குவேஷன் ஃபார்மேட்டில் வருது. அதனால தான் நம்ம டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி எடுத்தது. ஓகேவா? இப்போ we will go to the next point. Next point பாருங்க, another question. What is the dimension of alpha and beta in the following expression? X represent what? Displacement, V represent velocity and T represent time. But again, dimensional homogeneity எழுதலாம். அப்போ LHS எழுதும்போது LHS எழுதாம வருது. LHS பாருங்க, X is X length only. இப்போ டைமென்ஷன் எழுதும்போது L தான் வரும். இனி RHS டைமென்ஷன் எழுதும்போது எது வரும்? ஆல்ஃபா இன்டு இ பவர். நம்ம நேற்று படிச்சிருக்கேன். நேற்று என்னதான் படிச்சிருக்கு? சாரி, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் படிச்சிருக்கு? திஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எந்த வராது. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு மொத்தமாக டைமென்ஷன்ஸ் வராது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸ்க்கு டைமென்ஷன் வராது. பாருங்க, இந்த இ பவர் டேர்ம் இல்லையா, இதுன்னு மொத்தமாக டைமென்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனோட வேரியபிள் பீட்டா விடிக்கு வந்து வராது, டைமென்ஷன் வராது. அப்போ அதனால எல்ஹெச்எஸ் டைமென்ஷனும் ஆர்ஹெச்எஸ் டைமென்ஷனும் ஈக்குவல் ஆகணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் டைமென்ஷன் எழுதும்போது ஆல்ஃபான டைமென்ஷன் தான் வரும். இப்போ பாருங்க, ஆர்ஹெச்எஸ் பிகாஸ் இ ஃபங்க்ஷன் டேர்மில் டைமென்ஷன் இல்லை. அப்போ அதனால ஆல்ஃபா டைமென்ஷன் எந்த வருது? எல்லுன்னு வருது. அதே மாதிரி பீட்டா விடி அதில் டைமென்ஷன்லெஸ் மீன்ஸ் m பவர் 0, L பவர் 0, T பவர் 0. பிகாஸ் இ பவர்ஸில் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பவர்னு தான் நம்ம என்ன சொல்லுது? டைமென்ஷன் சொல்லுது. இப்போ டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போ பவர் 0 வரும்போது நமக்கு இது 1 எழுதலாம். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை விடியோட டைமென்ஷன் தான் வரும். பீட்டாயோட டைமென்ஷன் 1 பை விடி. இப்போ பாருங்க 1 பை விடி. அப்போ இனி பாருங்க, v டைமென்ஷன் LT பவர் -1 into T. Therefore you are getting 1 by L. You are getting what? L raised to -1. L raised to -1 தான் வரும். இப்போ பாருங்க, பீட்டாயோட டைமென்ஷனும் ஆல்ஃபாயோட டைமென்ஷனும் இதுவும் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி. பாருங்க, அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. நமக்கு டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இக்குவேஷன்ஸ் சில ரிலேஷன்ஸ் டெடியூஸ் பண்ண முடியும் நம்ம பார்த்தாச்சு. பாருங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ ஸ்பெரிக்கல் போல் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, ரேடியஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி ஆஃப் த மீடியம், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்கு. இப்போ ஃபோர்ஸ் ഇതിന്റെ ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கு? ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஒரு எந்த பிசிக்கல் குவான்டிட்டி தான் உனக்கு டிரைவ் பண்ண தேவையா இருக்கு, அந்த பிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணுற வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்க பாருங்க, ஃபேக்டர்ஸ் பாருங்க, வெலாசிட்டி இருக்கு, ரேடியஸ் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி இருக்கு. இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன், அப்போ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, ஐ கேன் ரைட் வெலாசிட்டி பவர் A அண்ட் ரேடியஸ் பவர் B அண்ட் விஸ்கோசிட்டி பவர் C எழுதலாம். ஏபிசி எனக்கு தெரியாது. ஏபிசி நமக்கு எப்படி எழுதலாம்? சம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் K இன்டு V பவர் A R பவர் B ஈட்டா பவர் C எழுதலாம். K நமக்கு என்ன சொல்லலாம்? K இஸ் a some proportionality constant. K is what? Some proportionality constant, dimensionless constant. அப்போ இனி பாருங்க, we can apply. இனிதான் நம்மள டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி அப்ளை பண்ணுது. ரெண்டு பக்கமும் டைமென்ஷன்ஸ் சேமா தான் வரணும். அப்போ இந்த பக்கம் LHS டைமென்ஷன் ஃபோர்ஸ் தானே, MLT பவர் -2. RHS K டைமென்ஷன் வராது. V is what? LT பவர் -1 whole power A. R is a length only, L power B. இனி பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி அதை வந்து நமக்கு பங்க பண்ண முடியாது. இப்போ விஸ்கோசிட்டி வேற ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சு வச்சிருக்கோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் given by eta into area into dv by dx. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கு. A is area of cross section, F is force and dv is change in velocity and dx is distance. அதனால ஈட்டாட டைமென்ஷன் எழுதும்போது இந்த தான் வருது, force into dx divided by a dv ன்னு தான் வருது. அப்போ பாருங்க, ஈட்டாட டைமென்ஷன் எழுதும்போது force we can write mlt power -2, dx is length only, area is l square and dv is what? lt power -1. அப்போ பாருங்க, இந்த l square இந்த l எல்லாம் கட் ஆகுது. Therefore t power -1, therefore eta is equal to m into L power -1 T power -1. This is the dimension of what? Eta, dimension of eta.
இப்போ பாருங்க டைமென்ஷன் ஆஃப் ஈட்டா கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம் எல் பவர் -1 டி பவர் -1 ஓல் பவர் சின்னு வரலாம். அப்போ ரெண்டிடத்தும் பவர்ஸ் எம்மோட பவர்ஸ் தனித்தனியாக இக்குவேட் பண்ணலாம், எல்லோட பவர்ஸ் தனித்தனியாக இக்குவேட் பண்ணலாம். வி கேன் ஈஸிலி சால்வ். ഇവിടെ எம்மோட பவர் 1 எல்லோட பவர் 1. അതിനാൽ ഇവിടെ ഡയറക്റ്റായി ഞാൻ എഴുത പോരെ. பாருங்க ഇവിടെ എല്ലുടെ പവർ എ വരുത്, ഇവിടെ എല്ലുടെ പവർ ബി വരുത്, എല്ലുടെ പവർ -c വരുത്. അപ്പോൾ therefore I can write a plus b minus c is equal to ഇവിടെ എല്ലുടെ പവർ 1 വരുത്. എമ്മുടെ പവർ എടുക്കുമ്പോൾ ഇവിടെ എം പവർ സി, അപ്പോൾ therefore സിയുടെ വാല്യൂ உங்களுக்கு 1 വരുത്. അതേമാതിരി ടിയുടെ പവർ എഴുതുമ്പോൾ ടി പവർ -a ഇങ്ങ ടി പവർ -c, അപ്പോൾ therefore -a minus c equal to what -2 എന്ന് വരുது. അപ്പോൾ സിയുടെ വാല്യൂ ഇങ്ങ സബ്സ്റ്റിറ്റ്യൂட் பண்ணுங்க. സിയുടെ വാല്യൂ 1 போடும்போது -1 அந்த பக்கம் போகும்போது we are getting +1 -2 +1 -1. அப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு இது வருது 1. அப்போ ஏயோட வேல்யூ 1 வருது, சியோட வேல்யூ 1 வருது. ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1. அப்போ இனி ஏயும் சியும் கிடைச்சா பாருங்க பியோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது, பியோட வேல்யூ என்னதான் வருது 1. இப்போ பாருங்க ஏபிசி வேல்யூஸ் கிடைச்சது. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு எப்படி எழுதாம்? ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வி பவர் ஏ, வி பவர் 1 அண்ட் ஆர் பவர் 1 அண்ட் ஈட்டா பவர் 1. இப்போ இந்த மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஐ கேன் டிரைவ் equations. I can derive what equations. Okay. இப்போ பாருங்க இந்த மாதிரி equations derive பண்ணும்போது ஒரு சில limitations இருக்கும். 3 factors டிபெண்ட் பண்ணுന്ന equations மட்டும் தான் எனக்கு derive பண்ண முடியும். அடுத்தது பாருங்க ப்ளஸோ மைனஸோ வருന്ന equations நமக்கு derive பண்ண முடியாது. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க sin x cos x e raised to x அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸும் நமக்கு derive பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் we will derive using எக்ஸ்பெரிமெண்ட், ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ இதெல்லாம் ഈ മെത്തേഡിന്റെ ലിമിറ്റേഷൻസ് தான். ഓക്കെ. ഇപ്പോൾ ഡയമെൻഷണൽ ഹോമോജനിറ്റിയുടെ വേരിയസ് ആപ്ലിക്കേഷൻസ്. അപ്പോൾ ഡയമെൻഷണൽ അനാലിസിസ് ചില ലിമിറ്റേഷൻസ് ആണ് நம்ம இப்போ ഞാൻ சொல்லியது. டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு இது டிரைவ் பண்ண முடியாது. அதே மாதிரி மல்டிபிள் டேர்ம்ஸ் வருന്ന இக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வருന്ന இக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ண முடியாது. அதே மாதிரி மோர் தேன் 3 ஃபேக்டர்ஸ்னு டிபெண்ட் பண்ணுന്ന இக்குவேஷன்ஸும் டிரைவ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மாஸ் லெங்த் டைம் எடுத்து தான் பண்ணுது. அப்போ 3 செப்பரேட் இக்குவேஷன்ஸ் தான் நமக்கு வரும். அதனால தான் அந்த லிமிட்டேஷன் நம்ம சொல்லியது. ஓகேவா? ஆர் யூ ஃபாலோயிங்? நான் சொல்லிய மாதிரி வித் பென் அண்ட் பேப்பர் உட்காருங்க, கரெக்டாக நோட் பண்ணுங்க. வி ஹவ் டு ப்ரிப்பேர் a ஷார்ட் நோட். ஓகே. இப்போ now next only we are going to the next idea. டைமென்ஷன்ஸ் முடிச்சாச்சு. we will go for the next idea that is called unit. அப்போ யூனிட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். every physical quantity should be measured. measurable quantity தான் physical quantity. இப்போ quantity measure பண்ணணும். What we need quantity measure பண்ணோம், we need a standard reference. Okay, reference. A standard reference for measurement is called what? Unit. அப்போ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு காமன் ஆகிட்டு யூஸ் பண்ணுன யூனிட் சிஸ்டம்ஸ் எஸ்ஐ சிஸ்டம், அதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம். இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கு. மாஸ் லெங்த் டைம், ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அவரோட யூனிட்ஸ், அதோட சிம்பிள்ஸ். இனி பாருங்க எஸ்ஐ சிஸ்டத்தில் 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் கூடி இருக்கு. தேர் ஆர் 2 சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். பாருங்க ரேடியன், ரேடியன் ஃபார் பிளெயின் ஆங்கிள் மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்டெராடியன், ஸ்டெராடியன் யாருக்காக? ஸ்டெராடியன் ஃபார் സോളിഡ് ആംഗിൾ. അപ്പോൾ 7 ഫണ്ടമെന്റൽ യൂണിറ്റും 2 സപ്ലിമെന്ററി യൂണിറ്റും ചേരുന്നതാണ് എസ് ഐ സിസ്റ്റം. എസ് ഐ സിസ്റ്റം ഈസ് അവർ സയന്റിഫിക് സിസ്റ്റം ഓഫ് യൂണിറ്റ്. സി ജി എസ് സിസ്റ്റം FES സെന്റിമീറ്റർ ഗ്രാം സെക്കൻഡ്, സെന്റിമീറ്റർ ഫോർ ലെങ്ത്, ഗ്രാം ഫോർ മാസ്, സെക്കൻഡ് ഫോർ ടൈം, ഫൂട്ട് പൗണ്ട് സെക്കൻഡ്. ഓക്കെ, ഫൂട്ട് ഫോർ ഡിസ്റ്റൻസ് ആൻഡ് പൗണ്ട് ഫോർ മാസ്, സെക്കൻഡ് ഈസ് ടൈം. இப்போ டிஃபரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, அது டெய்லி லைஃப்ல எல்லாம் நம்ம நிறைய யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. അപ്പോൾ ഇതിനകത്ത് பாருங்க எந்த யூனிட் ஆயாலும் நமக்கு யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது ഏത് സിസ്റ്റം ആയാലും നമുക്ക് என்ன சொல்லலாம், ഒരു സിസ്റ്റം ഓഫ് യൂണിറ്റ് അടുത്ത സിസ്റ്റം ഓഫ് യൂണിറ്റിലേക്ക് യൂണിറ്റിനെ കൺവേർട്ട് பண்ணும்போது n into u is a constant. ഈ ഒരു കൺസെപ്റ്റ് നമുക്ക് യൂസ് பண்ணலாம். n is the magnitude of that quantity. U is the unit in that particular system. For example, இப்போ ഞാൻ பாருங்க 10 கிலோகிராம் அரிசி இருக்குன்னு சொல்லுது. 10 கிலோகிராம் அரிசி இருக்கு. அது கிராமிലേക്ക് கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 1 கிலோகிராம் சொல்லும்போது 1000 கிராம். அப்போ 10,000 கிராம், 10,000 கிராம் ஆஃப் அரிசி இருக்குன்னு சொல்லுது. அப்போ ആ ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി நம்ம கையில் இருக்கிற அரிசிയുടെ அளவு மாறவே இல்லை. ஆனால் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுന്ന விதம் தான் மாறுது. இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிയിരിക്കുന്ന ഈ 10 தான் இந்த மேக்னிடியூட் n, சிம்பிள் யூனிட் தான் எது? கிலோகிராம் இஸ் த யூனிட். அதே மாதிரி அடுத்த சிஸ்டத்தில் பாருங்க 10,000 தான் நம்பர், அதே மாதிரி கிராம் தான் அதோட யூனிட். ஓகே, வாட் எவர் பி த சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டத்திலும் உனக்கு யூனிட் டிஃபைன் பண்ணலாம். സിസ്റ്റം ടു സിസ്റ്റം മാറുമ്പോൾ NU മാഗ്നിറ്റ്യൂഡ് ഇൻ ദി യൂണിറ്റ് റിമെയിൻസ് കോൺസ്റ്റന്റ്. അതിനാൽ ഒരു വിഷയം നമുക്ക് പഠിച്ചു വയ്ക്കണം. ചിന്ന യൂണിറ്റിലേക്ക് മാറ്റുമ്പോൾ മാഗ്നിറ്റ്യൂഡ് പെരുസാകും, പെരിയ യൂണിറ്റ് സിസ്റ്റത്തിലേക്ക് മാറ്റുമ്പോൾ മാഗ്നിറ്റ്യൂഡ് ചിന്നതാകും. ദാറ്റ് യു ഹാവ് ടു കീപ് ഇൻ മൈൻഡ്. വി വിൽ ഗോ ഫോർ ദ നെക്സ്റ്റ് ഐഡിയ. ഓക്കെ.
இனி பாருங்க யூனிட் படிக்கும்போது நமக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு சில ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர் அண்ட் பார்செக். ஓகே, இது மூணும் லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணதுக்கு தேவையான பெரிய யூனிட்ஸ் தான். அப்போ லைட் இயர்னு சொல்லும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுங்க. வாட் இஸ் லைட் இயர்? லைட் இயர்னு சொல்லும்போது லைட் ஒரு இயர்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர். அதே மாதிரி வாட் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்? அது வந்து சன்னும் எர்த்தும் பிட்வீன் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் we are calling ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதே மாதிரி பார்ட்செக் ஒரு பேரலாக்ஸ் செகண்ட், அதுவும் பாருங்க ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ் தான். வாட் இஸ் மீன் பை பார்ட்செக் എന്ന് சொல்லியா സപ്പോസ് ഇവിടെ ഒരു പോയിന്റ് ഇരിക്കും. ആ പോയിന്റ് பாருங்க ഞാൻ ഒരു ആർക്ക് എടുக்குது. ആ ആർക്കുടെ ലെങ്ത് എவ்வளோ பாருங்க 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்போ ഈ ஆர்க்கு பாருங்க இந்த பாயிண்ட்ல எவ்வளோ ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணணும். இட் ஷுட் கிரியேட் an angle of 1 second. இட் ஷுட் கிரியேட் an angle of 1 second. ഈ ആംഗിളിനെ சொல்லுന്ന പേര് தான் പാരലാക്സ് ആംഗിൾ. அப்போ ഈ ദൂരത്തിനെ சொல்லுന്ന പേരാണ് ആക്ച്വലി വാട്ട് പാർട്സെക്, ദിസ് ഡിസ്റ്റൻസ്. அப்போ பாருங்க 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சைஸ் உள்ள 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லெங்த் உள்ள ஒரு ஆர்க்கு எவ்வளோ தூரத்தில் வைக்கும்போது அந்த ஆர்க்கு ഈ പോയിന്റിൽ 1 സെക്കൻഡ് ആംഗിൾ ക്രിയേറ്റ് பண்ணுமோ ആ ദൂരത്തിനെ சொல்லுന്ന പേര് தான் ഇത് 1 പാരലാക്സ് സെക്കൻഡ് ഓർ 1 பார்செக். ஓகே, അപ്പോൾ ഇതെല്ലാം ലാർജ് ഡിസ്റ്റൻസ്. അപ്പോൾ ലൈറ്റ് ഇയർ എന്നൊക്കെ കേൾക്കുമ്പോൾ അത് ടൈമുടെ യൂണിറ്റ് கிடையாது. ദാറ്റ് இஸ் a யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இனி பாருங்க கொஞ்சம் அனதர் ஸ்பெஷல் யூனிட் ஆன ஷேக். ஓகே, மில்க் ஷேக் கிடையாது, இது வந்து வேற ஷேக். ஓகே, ஷேக் பாருங்க 10⁻⁸ செகண்ட், 10⁻⁸ சொல்லுங்க பேர் தான் ஒன் ஷேக். அதே மாதிரி பான், வாட் இஸ் பான்? ஏரியாவோட யூனிட் தான் 10⁻28 மீட்டர் ஸ்கொயர் இஸ் கால்டு வாட்? பான். நியூக்ளியர் கிராஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணதுக்கு பான் யூஸ் பண்ணும். ஓகே, அப்போ ഈ യൂണിറ്റ് സെക്ഷനിൽ നമ്മൾ പഠിക്കാൻ വേണ്ടത് NU is constant, ഡിഫറെന്റ് സിസ്റ്റം, അതിൽ മെയിൻ ആര് SI സിസ്റ്റം, സിമ്പിൾസ്, അതേമാതിരി സം സ്പെഷ്യൽ യൂണിറ്റ്സ് ഓഫ് ലെങ്ത്, ടൈം ആൻഡ് ഏരിയ. ദാറ്റ് യു ഹാവ് ടു കീപ് ഇൻ മൈൻഡ്. ഓക്കേവാ? இனி பாருங்க கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், அதுதான் நம்ம டைமென்ஷனோட ஒரு அப்ளிகேஷன் ஆகிட்டு தான் நம்ம சொல்லியது. ஆனால் அந்த டைமில் நம்ம சொல்லவே இல்லை டைமென்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன். பட் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் அண்ட் கீ ஐடியா என்னது? NU இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ பாருங்க N1 U1 இஸ் ஈக்குவல் டு வாட்? N2 U2. தட் இஸ் ஐடியா ஃபார் கன்வெர்ட்டிங் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அதர். வாட் இஸ் தட் N1? ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் அந்த யூனிட் மேக்னிடியூடு. வாட் இஸ் தட் U1? ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் குவான்டிட்டியோட யூனிட். செகண்ட் சிஸ்டத்தில் மேக்னிடியூடு தான் ஏது N2. செகண்ட் சிஸ்டத்தில் யூனிட் தான் ஏது U2. இப்போ வாட் ஓவர் வி த சிஸ்டம் N1 U1 ஈக்குவல் டு வாட்? N2 U2. தட் இஸ் அவர் கீ ஐடியா. ஆனால் ഇവിടെ ரொம்ப மறக்காம இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், இந்த U1 அண்ட் U2 நம்ம எழுத வேண்டது எப்போதும் they are expressed in fundamental quantities. They are expressed in fundamental quantities എന്നാണ്. ஓகேவா? that is very very important, fundamental quantities. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருக்கிற பாருங்க ஃபோர்ஸ் சொல்லுന്ന ஒரு குவாண்டிட்டி இருக்கு. அப்போ ஃபோர்ஸோட SI யூனிட் ஏது? ஃபோர்ஸோட SI யூனிட் தான் ஏது? நியூட்டன். ஓகே, அதே மாதிரி ஃபோர்ஸோட CGS சிஸ்டத்தில் யூனிட் தான் டைன். இப்போ ஃபோர்ஸ் ஒரு நியூட்டன் எவ்வளோ டைன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஆ கன்வர்ஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இப்போ லெட் அஸ் இமேஜின் 1 நியூட்டன் ஈக்குவல் டு டேஷ் டைன்ஸ் நம்ம எழுது. ஓகே, 1 நியூட்டன் ஈக்குவல் டு வாட்? டேஷ் டைன்ஸ். இப்போ பாருங்க N1 இஸ் வாட்? 1 and U1 is what? N. and எவ்வளோ டைன்ஸ்? அப்போ இതാണ് நம்ம எழுதுறது பாருங்க. N2 டைன்ஸ் எழுதணும். N2 டைன் இஸ் த CGS யூனிட். அப்போ N2ന്റെ വാല്യൂ കണ്ടുപിടിക്കണം. ഓക്കെ, അപ്പോൾ N1 U1 ഈക്വൽ ടു N2 U2. ஆனா இங்க ഈ ന്യൂട്ടണും ഡൈനും அது ஜஸ்ட் ஒரு சிம்போலிக் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். தட் இஸ் அ பாயிண்ட். CGS சிஸ்டம் அண்ட் SI சிஸ்டம் ஃபோர்ஸ் தான் நம்மளோட குவாண்டிட்டி. ஆ குவாண்டிட்டியோட யூனிட் நம்ம எழுதியிருக்கிற பாருங்க N இஸ் அ சிம்பிள், டைன் இஸ் அ சிம்பிள். ஆனா அதுக்குள்ள யாரு தான் இருக்கு? எப்போதும் யூனிட் எழுதும்போது கன்வர்ஷன் ஃபார்முலா பண்ணும்போது ஒவ்வொரு சிஸ்டத்திலும் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு. ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டியோட யூனிட் தான் எது? ஃபண்டமெண்டல் யூனிட். നമ്മുടെ ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி யாரு? மெக்கானிக்ஸில் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி யாரெல்லாம்? மாஸ், லெங்த், டைம். மாஸ், லெங்த் அண்ட் டைம். അപ്പോൾ பாருங்க മാസുടെയും ലെങ്തുടെയും ടൈമുടെയും ടേംസിൽ നമ്മൾ U1 ആൻഡ് U2 എഴുത വേണ്ടിയിരിക്കുക. അതാണ് they have to be expressed in fundamental quantity. അപ്പോൾ നമ്മളിവിടെ കൺവേർട്ട് பண்ண ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി ആര്? physical quantity is nothing but what? Force. இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் எது? ml square T power minus 2. ml square T power minus 2.
அப்ப நீ எந்த யூனிட்ல எழுதியாலும் இந்த ஃபோர்ஸோட டைமென்ஷன் மாறுமா? மாறாது. அப்ப அதனால நியூட்டன்னு சொல்லி சிம்போலிக்கலி நமக்கு எப்படி எழுதாம்? நியூட்டன் இஸ் எ சிம்பல் ஒன்லி. இன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் பவர் 1, மீட்டர் பவர் 2, செகண்ட் பவர் -2. அதே மாதிரி டைரன்னு சொல்லும்போது எப்படி எழுதலாம்? சிஜிஎஸ் சிஸ்டத்துல மாசோட யூனிட் ஏது வரும்? கிராம். கிராம் பவர் 1 ആൻഡ് സെന്റിമീറ്റർ പവർ 2 സെക്കൻഡ് പവർ -2 എന്നാണ്. ഓക്കെ, അപ്പൊ ഇതാണ് ഞാൻ ചൊല്ലിയത്. அந்த യൂണിറ്റ്സ് നമ്മൾ n1 u1 ഈക്വൽ ടു n2 u2 എന്ന് എഴുതുമ്പോൾ യു ഹാവ് ടു ഓൾവേസ് റൈറ്റ് ദാറ്റ് യൂണിറ്റ്സ് ഇൻ ടേംസ് ഓഫ് ഫണ്ടമെന്റൽ യൂണിറ്റ്സ്. ഫണ്ടമെന്റൽ യൂണിറ്റ്സ്, ദാറ്റ് ഈസ് എ വെരി இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அப்படி எழுதும்போது பாருங்க, 1 நியூட்டன் பதிலாയിട്ട് ஐ கேன் ரைட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 ஈக்குவல் டு n2 u2 இஸ் வாட்? கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. അല്ലാമ அந்த சிம்பிள் அல்ல எழுத வேண்டது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யாரு? மாஸ், லென்த், டைம், அவங்களோட யூனிட்ஸ் தான் எழுதணும் ஒவ்வொரு சிஸ்டத்திலும். அப்போ இனி பாருங்க, இனி மாற்றத்துக்கு 1 இன்டூ കിലോഗ്രാമിന് 10⁻³ ഗ്രാം എന്ന് എഴുതலாம். மீட்டரை நமக்கு எப்படி எழுதலாம்? 10⁻2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்போ பாருங்க, இது ஹோல் ஸ்கொயர் வருது. செகண்ட் பவர் -2 ஈக்குவல் டு n2 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. செகண்ட் பவர் -2 கட் ஆகுது, சென்டிமீட்டர் ஸ்கொயர் கட் ஆகுது, இந்த கிராமும் கட் ஆகுது. தேர்ஃபோர் ஃபைனலி இது 10⁻5 is equal to you are getting what? N2. இப்போ பாருங்க, N2 இந்த வேல்யூ you are getting what? 10⁻5. அப்போ பாருங்க, 1 நியூட்டன் equal to 10⁻5 டைன்ஸ். அப்போ கன்வர்ஷன் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். n1 u1 equal to n2 u2. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். யூனிட் u1 and u2 எழுதும்போது you have to always write in terms of fundamental quantities. ஃபண்டமெண்டல் யூனிட்டோட டேர்ம்ஸில் எழுதணும். അല്ലാതെ சிம்பிள் நியூட்டனோ டைனோ அந்த சிம்பிள் அல்ல நமக்கு தேவை. நமக்கு ஃபண்டமெண்டல் மாஸ், லெங்த், டைம் அவங்களோட யூனிட் ஒவ்வொரு சிஸ்டத்திலும் யூனிட் இருக்கு, ആ യൂണിറ്റിൽ എഴുതണം. ഓക്കെ, ദിസ് ഇസ് ദ മെത്തേഡ് ഓഫ് കൺവേർട്ടിംഗ് യൂണിറ്റ്സ്. With the next idea, we are going for dimensions முடிச்சாச்சு, அதே மாதிரி யூனிட்ஸ் முடிச்சாச்சு. We will go for errors in measurement. அப்போ errors நமக்கு ஆல்ரெடி தெரியும். எவ்ரி குவான்டிட்டி நம்ம ஒரு டிவைஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுது. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பர்சன் வேணும் மெஷரிங் பண்ணதுக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொசீஜர் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது in order to make the measurement. அப்போ இந்த பர்சனுக்கு, இந்த ப்ரொசீஜருக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அந்த deviation from the measured value and true value, measured value, there is a distance, there is a difference. That difference is called what? Error. அப்போ பாருங்க, நம்ம எப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாலும் எரர் வரும். அப்போ நமக்கு இந்த ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், இப்போ A1, A2, A3, AN எழுதியிருக்கு. அது என்னது? നമ്മൾ ஏன்னு சொல்லுന്ന ഒരു ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി நம்ம மெஷர் பண்ண போறோம். அப்போ அது ஒரு வாட்டி எடுக்காம அதில் நிறைய வாட்டி எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ரீடிங் தான் A1, செகண்ட் டைம் எடுத்த ரீடிங் தான் A2, தேர்ட் டைம் எடுத்த ரீடிங் தான் A3. அந்த மாதிரி நிறைய வாட்டி எடுக்கும்போது எல்லா ரீடிங்கும் நம்ம ஆட் பண்ணணும். A1 + A2 + A3 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணும்போது எத்தனை வாட்டி எடுத்து, இப்போ 3 வாட்டி எடுத்தா இப்போ A1 + A2 + A3 all divide by 3 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? the mean value or mean value നെയാണ് we are calling what? true value or correct reading. true value ன்னு சொல்லும். ஆனா இதுவும் கரெக்டா நம்ம ஆவரேஜ் வேல்யூனை தான் நம்ம true value ன்னு சொல்லுது, true value of measurement. ஆனா இதுக்குள்ளேயும் கொஞ்சம் எரர் இருக்கும். எரர் கண்டுபிடிക്കുന്ന பாருங்க, measured value minus true value. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்த எரரை நம்ம டெல்டா A1 എന്ന് എഴുതலாம். அப்போ அதை எப்படி எழுதலாமா? மீன் வேல்யூ, measured value A1, A1 minus that ஏயோட மீன் வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. செகண்ட் மெஷர்மெண்ட்ல எரர்னு நமக்கு எப்படி எழுதாம்? A2 மைனஸ் ஏயோட மீன் வேல்யூ. அந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்லயும் இண்டிவிஜுவல் எரர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க, சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ எரரோட வேல்யூ எப்போதும் பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். பிகாஸ் மெஷர்டு வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவோட அதிகமும் ஆகலாம், மெஷர்டு வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவோட கம்மியும் ஆகலாம். எரர் கேன் பி போத் பாசிட்டிவ் or நெகட்டிவ். ஆனால் we are concerned about absolute error. absolute errorனு சொல்லும்போது the modulus of what? true value minus measured value means true value ടെ measured value ടെ error magnitude மட்டும் எடுக்கும்போது that is called what? absolute error. Remember, absolute error is always positive. உங்களுக்கு ஈஸியா അതിന്റെ റീസൺ சொல்லலாம். because magnitude தானே நம்ம எடுத்திருக்கோம். ஆனா error can be what? positive or negative. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்டேட்மெண்ட் क्वेश्चंस கேட்கலாம். இனி பாருங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆவரேஜ் எரர்? ஓகே, அப்ப பாருங்க, நான் முன்னாடி எழுதிய மாதிரி
ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டிலும் எரர் தனித்தனியா வரும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டிலும் எரர் தனித்தனியா வரும். டெல்டா A1, டெல்டா A2 அந்த மாதிரி எரர் தனித்தனியா வரும். ஆனா, நமக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு சிங்கிள் வேல்யூ ஆஃப் எரர் எப்படி சொல்லலாம் அந்த மெஷர்மெண்ட். அதில എന്ത് എടുക്കണം? അബ്സല്യൂട്ട് എറേഴ്സിന്റെ ആവറേജ് എടുക്കണം. അബ്സല്യൂട്ട് എറേഴ്സിന്റെ ആവറേജ്. അരിത്തമെറ്റിക് മീൻ ഓഫ് ഓൾ ദ അബ്സല്യൂട്ട് എറേഴ്സ് ഈസ് കൺസിഡേർഡ് as the absolute error or final absolute error of the value. അപ്പോൾ എററുടെ മെഷർമെന്റ് ഈ ഫോർമുല ബോർഡിൽ பாருங்க. അത് ഈസിയാ നമുക്ക് കണ്ടുപിടിക്കാൻ தெரியும். ഓക്കെ. ഇനി പാருங்க വേറൊരു ഇതാണ് റിലേറ്റീവ് എറർ. പാருங்க ഒരു ക്വാണ്ടിറ്റി നമ്മൾ എപ്പോൾ എഴുതിയാലും ആ എ ഒരു ക്വാണ്ടിറ്റി എഴുതുമ്പോൾ എ പ്ലസ് ഓർ മൈനസ് ഡെൽറ്റ എന്നതാണ് നമ്മൾ ആ ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി എഴുതും. അപ്പോൾ അതിന്റെ കറക്റ്റാன വാല്யூ மீன் வேல்யூ தான் ஏ. அதில் எரர் தான் அப்சல்யூட் எரர் தான் ஏது டெல்டா ஏ. അപ്പോൾ பாருங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவில் നമുക്ക് കറക്റ്റ് അതിന്റെ വാല്യൂ சொல்ல முடியாது. ഒരു റേഞ്ചിൽ தான் എ പ്ലസ് ഡെൽറ്റ എക്കും എ മൈനസ് ഡെൽറ്റ എനും ഇടയിൽ தான் അതിന്റെ കറക്റ്റാன വാല്യൂ വരും. അപ്പോൾ பாருங்க எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ that is called relative error. relative error into 100 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? percentage error. For example, நீங்க இப்போ ஒரு length measure பண்ணியாச்சு. length is equal to 10 plus or minus 1 centimeter தான் எழுதியிருக்கு. അതിന്റെ മീനിങ് பாருங்க, இந்த measured value 10 ஆனா அதில் ஒரு 1 centimeter எரர் வரலாம். അതിന്റെ അർത്ഥം എന്നത് ഈ ലെങ്ത് வந்து பாருங்க 10 plus 1 11 സെന്റിമീറ്ററിന് ഇടയിലും 9 സെന്റിമീറ്ററിന് ഇടയിലും தான் എനിക്ക് ഡിഫൈൻ பண்ண முடியும். ഒരു കറക്റ്റാன വാല്യൂ അതിന്റെ അവസാന ആവറേജ് ആണ് എടുത്തിരിക്കുക. അപ്പോൾ 10 plus 1 10 minus 1 അതിന്റെ ഇടയിൽ தான் கிடைக்குது. അതിന്റെ കറക്റ്റ് മീൻ വാല്യൂ ആണ് ആക്ച്വലി വാട്ട് 10. ഓക്കെ, അപ്പോൾ ഇതിലെ പെർസെൻറ്റേജ് എറർ എவ்வளோன்னு கேட்டால் டெல்டா L by L into 100 தான் ஏது பெர்சன்டேஜ் எரர். ഇവിടെ ഡെൽറ്റ L 1 by 10 into 100 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 10% is the error occurred in this measurement. Okay. ഇനി പാருங்க നമുക്ക് ഈ എറേഴ്സിന്റെ ഒരു തിയറി ഇത് பார்க்கலாம். വാട്ട് ആർ ദ ടൈപ്സ് ഓഫ് എറേഴ്സ്? അപ്പോൾ ബേസിക്കലി എറേഴ്സിന് നമുക്ക് രണ്ട് ക്ലാസിഫിക്കേഷൻ பண்ணலாம். സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ് ആൻഡ് റാൻഡം എറേഴ്സ്. ഓക്കെ, വി ക്യാൻ ക്ലാസിഫൈ ഇൻടു സിസ്റ്റമാറ്റിക് ആൻഡ് റാൻഡം. അപ്പോൾ സിസ്റ്റമാറ്റിക് എന്ന് சொல்லும்போது ആ പേര് കേൾക്കുമ്പോൾ தெரியும் സിസ്റ്റമാറ്റിക് കറക്റ്റാன ഒരു ഓർഡർ എല്ലാം ഇരിക്കുന്നു. സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ് നമുക്ക് മൂന്ന് വിധത്തിൽ വരலாம். ഇൻസ്ട്രുമെന്റൽ, പേഴ്സണൽ ആൻഡ് പ്രൊസീജിയറൽ. ഇൻസ്ട്രുമെന്റൽ എറർ, പേഴ്സണൽ എറർ ആൻഡ് പ്രൊസീജിയറൽ എറർ. അപ്പോൾ വാട്ട് ഈസ് മീൻഡ് ബൈ സിസ്റ്റമാറ്റിക് എറർ? നമുക്ക് കറക്റ്റാன റീസൺ വി ക്യാൻ ഈസിലി identify the reason and thus we can eliminate these kind of errors. Systematic error சொல்லியால எப்படி அந்த எரர் வந்துச்சுன்னு நீ கரெக்டா லொகேட் பண்ண முடியும். அப்ப இன்ஸ்ட்ருமென்ட்டின கம்ப்ளைன்ட்னால எரர் வந்துச்சு, that is called instrumental error. அப்ப instrumental errorனு ஒரு எக்ஸாம்பிள் ആണ് actually what zero error. Zero error is an example for what? Instrumental error. അതേ മാതിരി പേഴ്സണൽ ഇംപെർഫെക്ഷൻ. അപ്പൊ എക്സ്പെരിമെന്റ് பண்ணுന്ന ആള് ഞാനിപ്പോൾ റീഡിങ് എടുക്കുമ്പോൾ എനിക്ക് കൈക്ക് ഷിവറിങ് ഇരുന്ന അത് ഞാൻ എപ്പോൾ അതൊരു ബയസ്ഡ് പേഴ്സണൽ എറർ தான். ഓക്കെ, ബയസ്ഡ് പേഴ്സണൽ എറർ. ഓക്കെ, biased personal errors. biased personal error. പേഴ്സണൽ ബയസ് சொல்லி அது அந்த ஆள்ட கேரக்டர், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆள்ட கேரக்டர். இப்போ கையோட ஷிவரிங் அது அந்த ஆள்ட கேரக்டர் தான். இப்போ ஐசைட்னு ப்ராப்ளம் இருந்தால் அது அந்த ஆள்ட கேரக்டர் தான். அதுதான் ബയസ്ഡ് சொல்லுது. ஓகே, ബയസ്ഡ് പേഴ്സണൽ എറേഴ്സ്. ஓகே, அதே மாதிரி ப்ரொசீஜரல் எரர். பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கும் അല്ലെങ്കിൽ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணதுக்கும் നമുക്ക് കറക്റ്റാன ഒരു മെത്തേഡ് ഇരിക്കും, ആ പ്രൊസീജിയർ ഇരിക്കും. அந்த പ്രൊസീജിയർക്ക് ഏതാச்சுം മിസ്റ്റേക്ക് നമ്മളൊരു തപ്പാന മെത്തേഡിൽ ഇത് എക്സ്പെരിമെന്റ് பண்ணும்போது നമുക്ക് അത് വരുന്നതാണ് പ്രൊസീജിയറൽ എറർ. അപ്പം നമ്മൾ ആക്ച്വലി മൂന്ന് വിധത്തിൽ. അപ്പൊ ഇത് പ്രൊസീജിയറിന്റെ പ്രോബ്ലമാ, അതേമാതിരി പേഴ്സണിന്റെ പ്രോബ്ലമാ, ഇൻസ്ട്രുമെന്റിന്റെ പ്രോബ്ലമാന്ന് ഈസിയാ റീസൺ കണ്ടുപിടിക്കാൻ முடியும். അതിനാൽ ദേ ക്യാൻ ഈസിലി ഐഡന്റിഫൈ. അതേമാതിരി ദീസ് എറേഴ്സ് ആർ വൺ സൈഡഡ് എറേഴ്സ്. സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ് ആർ വൺ സൈഡഡ്. ഈ വൺ സൈഡഡ് சொல்லிய அர்த்தம் என்னது? இது எப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எப்போதும் ஒரு சைன் தான் காமிக்கும். ആ എറർ വിൽ ബി ഓൾവേസ് പോസിറ്റീവ് ഓർ ഓൾവേസ് നെഗറ്റീവ്. അല്ലാതെ തിരുമ്പി തിരുമ്പി பண்ணும்போது മാറി മാറി വരാது. അതാണ് പ്ലസും മൈനസും മാറും. അപ്പോൾ ഫസ്റ്റ് മെഷർമെന്റിൽ എറർ പോസിറ്റീവ്, സെക്കൻഡ് മെഷർമെന്റിൽ എറർ നെഗറ്റീവ്. அப்படி வராது. ഓൾവേസ് വൺ സൈൻ தான் കാമിക്കും. அதுதான் വൺ സൈഡഡ്. ഓക്കെ, അപ്പോൾ ദീസ് ആർ കോൾഡ് സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ്. അപ്പോൾ സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ് നമുക്ക് ഈസിയാ എലിമിനേറ്റ് பண்ணலாம் യൂസിങ് എ പെർഫെക്റ്റ് പേഴ്സൺ, യൂസിങ് എ പെർഫെക്റ്റ് ഇൻസ്ട്രുമെന്റ്, യൂസിങ് എ പെർഫെക്റ്റ് പ്രൊസീജിയർ. വി ക്യാൻ കംപ്ലീറ്റ്ലി എലിമിനേറ്റ് വാട്ട്? സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ്. ഓക്കെ. ஆனா റാൻഡം എറേഴ്സ് சொல்லுന്ന ഒരു റീസൺ ഒരു എറർ ഇരിക്കും. ഓക്കെ, அப்போ ഈ റാൻഡം എറർனு சொல்லுമ്പോൾ പേരിലേ தெரியுது அன்பிரடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன். நீ எவ்வளோ பெர்ஃபெக்டா சூப்பரான பர்சன், சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட், சூப்பரான ப்ரொசீஜியர், எவ்வளோ சூப்பரான விஷயங்கள் சூப்பர் எவ்வளோ வந்தாலும் கண்டிப்பா அதில் நம்ம தெரியாமலே ചില മിസ്റ്റേക്സ് വരുത്. ഓക്കെ, അപ്പൊ അൺബയസ്ഡ് പേഴ്സണൽ എറേഴ്സ്. അൺബയസ്ഡ്. ഇപ്പൊ ഞാനൊരു പെർഫെക്റ്റ് എനിക്ക് ഐസൈറ്റ് ഇരിക്കും, ഷിവറിങ് കിടയാതെ ഞാൻ പെർഫെക്റ്റ് എക്സ്പെരിമെന്റ് പണിൽ ആനാലും ഞാൻ தெரியாம എനിക്ക് എറർ വരുത്. പാരുங்க, നമുക്ക് മൾട്ടിപ്ലിക്കേഷൻ தெரிഞ്ഞാൽ கூட നമ്മൾ ക്വസ്റ്റ്യൻസ് பண்ணும்போது എന്ത് വരുത്? മൾട്ടിപ്ലിക്കേഷനിലൊക്കെ മിസ്റ്റേക്ക് വരുത്. ഇതൊക്കെ അൺബയസ്ഡ് ആണ്, നമ്മൾ தெரியாமலே വരുന്ന പേഴ്സണൽ എറേഴ്സ്. അതേമാതിരി സഡൻ ഫ്ലക്ച്വേഷൻസ് ഇൻ ദ എൻവിറോൺമെന്റൽ സെറ്റപ്പ്, അതെല്ലാമേ
എക്സ്പെരിമെന്റൽ സെറ്റപ്പിലും എൻവിറോൺമെന്റിലും എല്ലാം വരുന്ന സഡൻ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அன்பிரடிக்டபிள் எரர்ஸ் மேக் பண்ணும். அப்போ அந்த ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. அதனால கம்ப்ளீட்லி ரேண்டம் எரர்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ரேண்டம் எரர்ஸ் குறைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ரிப்பீட்டிங் த எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம் எரர்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட். ஓகே, ஒரு வாட்டி இது கேட்ட கொஸ்டின் ആണ് ഞാൻ 100 வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரேண்டம் எரர் இஸ் எக்ஸ். இப்போ 400 வாட்டி பண்ணும்போது ரேண்டம் எரர் எவ்வளோ ஆகும்? நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிஷன் கூடும்போது ரேண்டம் எரர் குறையும், x/4 ஆகும். ஓகே, அப்போ therefore a random error, okay, remember a random error, பாருங்க, random error is inversely proportional to number of repetitions. அதனால தான் நீங்க ப்ராப்ளம்ஸ் சம்மு திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ ரேண்டம் எரரோட ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக குறையும். ஓகே, தீஸ் ஆர் த டைப் ஆஃப் எரர்ஸ். அதே மாதிரி வேற பாயிண்ட் கூட இருக்கு, லீஸ்ட் கவுண்ட் எரர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் எரர் டிஃபைன் பண்ணதுக்கு முன்னாடி வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை லீஸ்ட் கவுண்ட். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மெஷர் பண்ண முடியும்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் மெஷர்மெண்ட் இஸ் கோல்டு வாட்? லீஸ்ட் கவுண்ட். இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஒவ்வொரு டிவைஸுக்கும் லீஸ்ட் கவுண்ட் இருக்கு. மினிமம் பாசிபிள் மெஷர்மெண்ட் தட் கேன் பி மேடு பை தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இப்போ சாதா ஒரு ஸ்கேல் எடுத்தால் 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி என்னோட கையில் வாட்ச் இருக்கு, வாட்சோட ஒரு டிவிஷன் பாருங்க 1 செகண்ட் தான் இருக்கு. அப்போ என்னோட வாட்சில் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 1 செகண்ட். ஓகே, அப்போ ഈ ലീസ്റ്റ് കൗണ്ട് ഇനി பாருங்க ചില ക്വസ്റ്റ്യൻസ് ഹൈ റെസല്യൂഷൻ എന്ന് சொல்லும். அப்போ ரெசல்யூஷன் டிவைஸின் ரெசல்யூஷன் ஜாஸ்தின்னு சொல்லி அதிൻ്റെ லீஸ்ட் கவுண்ட் ரொம்ப சின்னதுன்னு தான் அர்த்தம். இப்போ லீஸ்ட் கவுண்ட் ரொம்ப சின்னதாகும்போது ரொம்ப சின்ன அளவு வரைக்கும், ரொம்ப டெசிமல் பாயிண்ட் ரொம்ப டெசிமல் வரைக்கும் உனக்கு மெஷர் பண்ண முடியும். அப்போ அந்த மெஷர்மெண்ட் ஹைலி ப்ரிசைஸ் தான் வரும். ஹைலி ப்ரிசிஷன் மெஷர்மெண்ட் நமக்கு மேக் பண்ண முடியும். இனி வாட் இஸ் மீன் பை லீஸ்ட் கவுண்ட் எரர்? இட் இஸ் an error occurring due to the limited resolution of the instrument. லிமிட்டட் ரெசல்யூஷன் மீன்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியுது, அதை விட சின்னதாக എനിക്ക് போக முடியாது. വരുന്ന ഒരു മിസ്റ്റേക്ക്, அதனால கொஞ்சம் மிஸ்டேக் எரர் வரலாம். எரர்னு தான் நம்ம என்ன சொல்லுது? லீஸ்ட் கவுண்ட் எரர். இப்போ பாருங்க, லீஸ்ட் கவுண்ட் எரரோட டைப், ഈ ക്വസ്റ്റ്യൻ ഇമ്പോർട്ടന്റ് தான். லீஸ்ட் கவுண்ட் எரர் சிஸ்டமேட்டிக் எரரா ரேண்டம் எரரா? இட் கேன் பி போத் சிஸ்டமேட்டிக் as well as ரேண்டம் எரர். மறக்காதீங்க, அது ரேண்டம் எரரும் ஆகலாம், சிஸ்டமேட்டிக் எரரும் ஆகலாம். இனி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும், ஆனால் ரேண்டம் எரர் நமக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேண்டம் எரர் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். மறக்காதீங்க, ഒരു മെഷർമെന്റിൽ വരെ முடிയുന്ന മാക്സിമം പോസിബിൾ റാൻഡം എററുടെ വാല്യൂ എപ്പോഴും ആ ഡിവൈസുടെ ലീസ്റ്റ് കൗണ്ടിന് ഈക്വൽ ആയിരിക്കും. ഫോർ എക്സാമ്പിൾ, ഞാൻ ഈ റിസ്റ്റ് വാച്ച് വെച്ചിട്ട് ഒരു ടൈം മെഷർ பண்ணும்போது ലെറ്റസ് ഇമാജിൻ സിസ്റ്റമാറ്റിക് എറേഴ്സ് ഒന്നും നടക്കலே, எல்லாமே ഞാൻ அவாய்ட் பண்ணி பெர்ஃபெக்ட் பர்சன், பெர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்ஃபெக்ட் ப்ரொசீஜர் அப்படி இருந்துட்டா இன்னைக்கு என்ன சொல்ல முடியும்? அதில் ரேண்டம் எரர் தான் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேண்டம் எரரோட வேல்யூ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்ஸிமம் பாசிபிள் ரேண்டம் எரர். அப்போ இந்த டிவைஸோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? இட் வில் பி 1 செகண்ட். ஓகே, அதே மாதிரி நான் ஒரு ஸ்கெயில் வச்சு மெஷர் பண்ணும்போது எப்படி தான் வரும்? 1 மில்லிமீட்டர் தான் அதில் ரேண்டம் எரர் வருது. ஓகே, அப்போ அதனால சில கொஸ்டின்ஸில் பண்ணும்போது எரറിന്റെ വാല്യൂ തരാമ ഇരിക്കും. അവർ ക്വസ്റ്റ്യൻ சொல்லும் லென்த் ஆஃப் த வயர் இஸ் மெஷர்டு வித் ஸ்கெயில். அப்போ பாருங்க, அதுல எரர் வேல்யூ தரல. அப்போ எப்படி நம்ம கெஸ் பண்ணணும்? பாருங்க, ഈ ഡിവൈസിന്റെ ലീസ്റ്റ് കൗണ്ട് தான் അതിൽ വരുന്ന അപ്പോൾ എറർ. അപ്പോൾ ക്വസ്റ്റ്യൻസിൽ എറർ തരാമ ഇരുന്ന ലീസ്റ്റ് കவுண்ட் ஆஃப் த டிவைஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் த எரர். ஓகே, அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே யூ ஹவ் டு ரிவைஸ். ஓகே, now we will see errors in a calculation. ഈ റൂൾസ് ഒക്കെ നിങ്ങൾ പഠിച്ചിരിക്കും. അഡീഷൻ സബ്ട്രാക്ഷൻ பண்ணும்போது അബ്സല്യൂട്ട് എറേഴ്സിന്റെ സം ആയിരിക്കും ടോട്ടൽ എറർ. അപ്പോൾ பாருங்க, എ ഒരു ക്വാണ്ടിറ്റി, എയിലെ എറർ ഡെൽറ്റ എ, ബി അനദർ ക്വാണ്ടിറ്റി, ബിയുടെ എറർ ഡെൽറ്റ ബി. അപ്പോൾ பாருங்க, എയും ബിയും ആഡ് பண்ணி ഞാൻ ഒരു ആൻസർ கண்டுபிடிக்கிறதுக்கு சி. அப்போ നമുക്ക് ആ സിയിലും എന്ത് தான் വരും? എറർ വരും. பாருங்க, എ இஸ் எ மெஷர்டு குவாண்டிட்டி, அதில் கண்டிப்பாக எரர் இருக்கு. பி இஸ் அனதர் மெஷர்டு குவாண்டிட்டி, அதிலும் கண்டிப்பாக எரர் இருக்கு. அப்போ பாருங்க, ஏயும் பியும் யூஸ் பண்ணி நீ எந்த கால்குலேஷன் பண்ணியா கூட அந்த ஆன்சரில் இந்த எரர் அங்கே வரும், அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுന്ന പ്രോസസ് ആണ് വി ആർ കോളിംഗ് പ്രൊപ്പഗേഷൻ ഓഫ് എറേഴ്സ്. ഇറ്റ് ഈസ് കോൾഡ് പ്രൊപ്പഗേഷൻ. பாருங்க, இந்த ஓப்பரன்ஸ் ஏலையும் பியில எரர் எங்க போகுது? இந்த சியிലേക്ക് போகுது. அப்போ பாருங்க, நம்ம இது கால்குலேஷன் பண்ணும்போது தனித்தனியா பண்ணலாம். ஆன்சர் பார்ட் எடுക്കാം. ஆன்சர் பார்ட் a plus b. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு a plus b. ഇനി എറർ ഇൻ സി, എറർ ഇൻ ആൻസർ எப்படி എടുക്കാം? അബ്സല്യൂട്ട് എറേഴ്സുടെ സം എടുക്കണം, അതാണ് റൂൾ. അപ്പോൾ பாருங்க, ഡെൽറ്റ എ പ്ലസ് ഡെൽറ്റ ബി. അപ്പോൾ ഇതാണ് സമ്മിലെ റൂൾ. ഓക്കെ, ഇനി பாருங்க, a மைனஸ் பி நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எப்படி தான் பண்ணணும்? சி ஆன்சர் பார்ட் தனியாக பண்ணணும், a மைனஸ் பி. அதே மாதிரி எரர் இன் சி எடுக்கும்போது டெல்டா ஏ மைனஸ் டெல்டா பின்னு பண்ணவே கூடாது. எரர் ஆல்வேஸ் ஷுட் பி ஆடட் வெதர் இட் இஸ் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், சம் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ். அப்போ பாருங்க, டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி, தட் இஸ் த ரூல். ஓகேவா?
நெக்ஸ்ட் நீ வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நமக்கு எப்படி ரூல்ஸ் வரும்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல பாருங்க ஆன்சர்ல வந்து எரர் கால்குலேட் பண்ணும்போது ரிலேட்டிவ் எரர் டைரக்ட் எரர் நமக்கு எடுக்க முடியல. வி ஆர் கால்குலேட்டிங் த ரிலேட்டிவ் எரர் இன் த ஆன்சர் இஸ் த சம் ஆஃப் ரிலேட்டிவ் எரர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க ஏ பிளஸ் மைனஸ் டெல்டா ஏ அண்ட் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. இப்போ பாருங்க சி இஸ் த ஆன்சர் பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சி தனியாக கண்டுபிடிக்கலாம் ஏ இன்டு பி. ஆனால் சியில் எரர் வந்து டெல்டா சி. ஆனால் டெல்டா சி டைரக்டாக கிடைக்காது. வி ஆர் கெட்டிங் the relative error in C, delta C by C is equal to what? Delta A plus delta B by B. இப்போ ஆன்சர் பார்ட்டு நமக்கு தனியாக இவாலுவேட் பண்ணணும். அதே மாதிரி எரர் பார்ட்டும் தனியாக இவாலுவேட் பண்ணணும். ஒன்ஸ் யூ கெட் டெல்டா சி பை சி யூ கேன் கால்குலேட் வாட் டெல்டா சி, பிகாஸ் சி வச்சு இன்டு பண்ணியா போதும். ஓகே, இதே மாதிரி டிவிஷன் ஆகும்போது ஆன்சர் பார்ட் எது வரும்? ஏ பை பி. ஆனால் எரர் இன் சி பை சி, தட் இஸ் டெல்டா சி பை சி ஈக்குவல் டு வாட்? இங்கேயும் சம் தான் எடுக்கணும். டெல்டா ஏ பிளஸ் ஏ plus delta b by b. இப்போ பாருங்க சம் அண்ட் சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன் ஆகும்போது அப்சல்யூட் எரர் டைரக்டா நமக்கு கிடைக்கும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆகும்போது அப்சல்யூட் எரர்ஸ் டைரக்டா நமக்கு கிடைக்க மாட்டேன். நமக்கு ரிலேட்டிவ் எரர் தான் நம்ம கால்குலேட் பண்ணது. ஓகே, அதே மாதிரி தான் எது பவரோட ரூல்ஸ். ஓகே, ரூல் ஆஃப் பவர்ஸ். Rule of powers. For example, x and சொல்லுங்க ஒரு physical quantity I am writing air power m, d power n and c power q இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல பாருங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ a b c are three measured quantities. Let us imagine ஏலும் பியிலும் சியிலும் வந்து எரர் இருக்குன்னு இமேஜின் பண்ணலாம். கண்டிப்பா சியிலும் எரர் இருக்கும். சாரி, எக்ஸிலும் எரர் இருக்கும். அப்போ எக்ஸில் எரர் நமக்கு எந்த தான் எடுக்கலாம்? ஹியர் ஆல்சோ சம் ஆஃப் ரிலேட்டிவ் எரர்ஸ் மல்டிப்ளைடு பை கரஸ்பாண்டிங் பவர்ஸ் தான். ஓகே, இப்போ பாருங்க இங்கேயும் ரிலேட்டிவ் எரர் தான் கால்குலேட் பண்ண முடியும். டெல்டா எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸில் ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு ஏல ரிலேட்டிவ் எரர் இன்டூ இட்ஸ் பவர் எம் இன்டூ டெல்டா ஏ பை ஏ பிளஸ் என் இன்டூ டெல்டா பி பை பி பிளஸ் கியூ இன்டூ டெல்டா சி பை சின்னு தான் எழுத முடியும். இப்போ பாருங்க சி டேர்ம் பாருங்க டினோமினேட்டர் இருக்குது. சி டேர்ம் டினோமினேட்டர் இருக்குது. அப்போ டினோமினேட்டர் ஆയാലും ന്യൂമറേറ്റർ ആയാലും പവർ ഒന്നും നിങ്ങൾ ജസ്റ്റ് ഇത് കീഴെ വരുന്നതിനാല മൈനസ് അപ്പടിയൊന്നും പോട വേണ്ട. എല്ലാ കറസ്പോണ്ടിങ് പവർ പവർ ഇൻറ്റു corresponding power into you can have power into numerator ஆகட்டும் denominator ஆகட்டும் corresponding power into relative errors sum எடுத்தா உங்களுக்கு எந்த கிடைக்கும்? பவர் கிடைக்கும். அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் அண்ட் பவர் அண்ட் மல்டிப்ளிகேஷன் நம்ம டிவிஷன் எல்லா ரூல்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ let us see one example. இங்கே இப்போ பார்த்துருங்க நம்ம சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பிளண்ட். இது ஒரு என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வந்து பாருங்க ஒரு சிம்பிள் பெண்டுலம் அதோட லெங்க் பாருங்க 100 சென்டிமீட்டர் மெஷர்டு வித் ஸ்கேல்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ பாருங்க மெஷர்டு வித் ஸ்கேல். அப்போ லெங்க் ஆஃப் த பெண்டுலம் நான் எழுதும்போது பாருங்க 100 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் வேல்யூ. ஆனால் இதில் எரர் கொடுக்கல. இதான் முன்னாடி நான் சொல்லியது. எரர் தெரியாமல் இருக்கும்போது லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த டிவைஸ் கேன் பி டேக்கன் அஸ் த எரர் பிகாஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேண்டம் எரர் பிகாஸ் வி அஸ்யூம் தட் ஆல் டைப் ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஹவ் பீன் அவாய்டட். ஓகே, அப்போ அதனால டெல்டா எல்லுக்கு பதிலாயிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 எழுதலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 1 சென்டிமீட்டர் 1 with a scale 1 millimeter 0.1 എന്ന് എഴുതலாம். ഓക്കെ, സോറി, ഇവിടെ പാരുங்க millimeter സാധാ സ്കെയിലൂടെ ലീസ്റ്റ് കൗണ്ട് 1 millimeter. ഇപ്പം 1 millimeter equal to I can write what 0.1 centimeter എന്ന് എഴുതலாம். therefore 0.1 centimeter. இனி பாருங்க அடுத்த பாருங்க டைம் ஃபார் 50 oscillations is 100 செகண்ட் மெஷர்டு வித் ரிஸ்ட் வாட்ச். அப்போ அங்கே பாருங்க ரிஸ்ட் வாட்ச் வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த டைம் பாருங்க இது டைம் பீரியட் கிடையாது, 50 ஓசிலேஷனோட டைம். அப்போ இது வந்து பாருங்க let us imagine n ஓசிலேஷனோட டைம் நமக்கு எப்படி எடுக்கலாம்? ஸ்மால் டி அஸ்யூம் பண்ணலாம். let us imagine small t is the time for n oscillation. இப்போ ஒரு ஓசிலேஷனோட டைம் தானே டைம் பீரியட். அப்போ nt is what? small t. அதனாலே we can say that delta t by t relative error in time period is equal to delta small t by t. இது மறக்காதீங்க because n is an exact number. அதுலேருந்து வராது, எரர் வராது. அப்போ ஐடியா மறக்காதீங்க. n ஓசிலேஷனோட டைமில் எரரும் ரிலேட்டிவ் எரரும் n ஓசிலேஷனோட டைமில் ரிலேட்டிவ் எரரும் டைம் பீரியடில் ரிலேட்டிவ் எரரும் ஈக்குவல் ஆയിരിക്കും. யூ ஹவ் டு ரிமெம்பர் திஸ் டிப். ஓகே, ரிமெம்பர் திஸ் டிப். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அப்போ இனி பாருங்க 50 ஓசிலேஷன் விட என்னன்னு 50. ஓகே, 50 ஓசிலேஷனோட டைம் ஸ்மால் டி தான் கொடுத்திருக்கு. எவ்வளோ? 100 செகண்ட். 100 செகண்ட் தான் நம்ம ரிஸ்ட் வாட்ச் வச்சு மெஷர் பண்ணியிருக்கு. அப்போ ரிஸ்ட் வாட்சோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 1 செகண்ட். அப்போ டீல വരുന്ന எரர் தான் இது പ്ലസ് ഓർ മൈനസ് 1 എന്ന് എഴുതலாம். ദിസ് ഈസ് ദ സ്മോൾ ടി. അപ്പോൾ നമുക്ക് ഇനി ഇതാ വേണം ജിയുടെ എസ്റ്റിമേഷനിൽ എറർ தான் വേണം. അപ്പോൾ பாருங்க നമുക്ക് ടൈം പീരീഡ് ഓഫ് എ പെൻഡുലം നമുക്ക് ഫോർമുല தெரியும் 2π into root of L by G. இப்போ ரெண்டு எடுத்து வந்து ஸ்கொயர் பண்ணும்போது t square is equal to 4π square L by G ன்னு வரும். இப்போ G is equal to what? 4π square
L by T square, that is a formula estimation of G, simple pendulum experiment. அப்போ அது நமக்கு என்ன புரியுது பாருங்க, இந்த delta G by G is equal to, it is proportional to length and inversely proportional to T square. அப்போ our power formula வச்சு எப்படி தான் delta L by L plus 2 into delta T by T, this is the fractional error in G ன்னு எழுதலாம். அப்போ அது கால்குலேஷன் பண்ணும்போது இந்த delta L by L எப்படி எழுதலாம், delta L பாருங்க 0.1, delta L is what 0.1 divided by L is what 100 plus 2 into delta T by T, நமக்கு capital T by T தான் வேணும், அதுக்கு ஈக்குவல் ஆறு, ரிமெம்பர் திஸ் டிப், delta small t by T மறக்காதீங்க. இப்போ delta small t எப்படி எழுதலாம், 1 divided by 100 எழுதலாம். அப்போ இது பெர்சன்டேஜ் தானே வேணும், அப்போ இன்டூ 100 பண்ணும்போது நமக்கு கடைசி ஆன்சர் வரும். therefore it is 0.1 plus 2 தான் வரும். therefore nearly 2.1 percentage is the answer. 2.1 percentage is the answer. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிபிக்கல் கொஸ்டின்ஸ் you have to be very thorough, very simple idea. நம்ம ഈ ஒரு லாஜிக் மட்டும் தான் நம்ம மறக்காம இருக்கணும். ஓகே, அப்போ எரர்ஸ் ல கால்குலேஷன். ஓகே, now only we are going to the next point, that is nothing but significant figures in a measurement. Significant figures ன்னு சொல்லும்போது which are certain digits which are significant, அதுதான் we are calling significant figures. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதில் நல்ல ரிலையபிள் டிஜிட்ஸும் இருக்கும், அன்ரிலையபிள் டிஜிட்ஸும் இருக்கும், நிறைய ரிலையபிள் டிஜிட்ஸ் இருக்கும், அதில் ஒரே ஒரு ரிலையபிள் டிஜிட், அதாவது நம்பர் ஆஃப் சர்டன் டிஜிட், ஷுவர் டிஜிட் பிளஸ் ஃபர்ஸ்ட் அன்சர்டன் டிஜிட், அவளோட அவ்வளோ எண்ணம் தான் நம்ம என்ன சொல்லுது, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் നോൺ സീറോ, ഒരു മെഷർമെന്റ് എടുത്താൽ സീറോയും വരും നോൺ സീറോ ഡിജിറ്റ്സും വരും. അപ്പോൾ பாருங்க, നോൺ സീറോ ഡിജിറ്റ് எப்போதும் சிக்னிஃபிகன்ட் தான். அப்போ நம்ம നോൺ സീറോ டிஜிட்டை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது, தே ஆர் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். அப்போ சீரோ வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்கு சீரோக்கு தான் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சீரோ பற்றி வரும்போது சீரோயோட பொசிஷனை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ சீரோ எங்கெல்லாம் வராது, நம்பர் ஆகும்போது ஸ்டார்டிங்ல சீரோ வராம், எண்டிங்ல சீரோ வராம், மிடில் சீரோ வராம். மிடில் அப்போ பாருங்க என்னது, அப்போ ரெண்டு നോൺ സീറോ ഡിജിറ്റിന് ഇടയിൽ വരலாம், അതേമാതിരി கடைசியா சீரோ வரலாம், அதே மாதிரி எங்க வரலாம், ஸ்டார்டிங்லயும் சீரோ வரலாம். ஓகே, அப்போ யூ ஹாவ் டு வரி அபவுட் த பொசிஷன். அப்போ அதான் 3 பாக்ஸில் பாருங்க, எண்டிங்கில் சீரோ வரலாம், மிடில் சீரோ வரலாம், பிகினிங்ல சீரோ வரலாம். சிம்பிளாയിട്ട് இது மெமரைஸ் பண்ணலாம். அப்போ எண்டிங்கில் சீரோ வரும்போது மறுபடியும் கிளாசிஃபிகேஷன் பாருங்க, டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பர் ஆகும்போது, எண்டிங் சீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். டெசிமல் பாயிண்ட் இல்லாம இருந்துச்சா எண்டிங் சீரோஸ் கிடையாது, சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ரைட்டிங் 1000, 1000 டெசிமல் பாயிண்ட் கிடையாது. அப்போ ഇതിനകത്ത് ഈ 3 സീറോ എന്ത് கிடையாது, they are not significant. suppose I am writing 1.000, ഈ 3 സീറോസ് എന്ത് தான், significant தான். அப்போ பாருங்க, ending zeros are significant if there is decimal, they are not significant if there is no decimal. ഇനി பாருங்க, மிடில் சீரோ வரும்போது, மிடில்னு சொல்லி ரெண்டு നോൺ സീറോ ഡിജിറ്റിന് ഇടയിൽ സീറോസ് വന്നാൽ they are always significant. ഡെസിമൽ இருந்தாலும் ഇല്ലാട്ടിയും ഒന്നും നോ പ്രോബ്ലം, ഡോണ്ട് വറി അബൌട്ട് ദാറ്റ്, they are always significant. അപ്പോൾ ആ സീറോയുടെ പൊസിഷൻ ജസ്റ്റ് ഒന്ന് മക பண்ணிയാൽ போதும், ஈஸி ஆயிட்டு இந்த significant figures you can count. எப்படி கடைசி சீரோ வருதா, ஸ்டார்டிங்ல சீரோ வருதா, இடையில சீரோ வருதான். ஓகே, அப்போ பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் பாருங்க, இது 1നും 8നും இடையில தான் சீரோ வருது, அப்போ அதனால ഈ സീറോ நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, இனி பாருங்க, பிகினிங்ல சீரோ வரும்போது பாருங்க, 0.002 இப்படி வந்துச்சா, ഈ 3 സീറോസും பிகினிங் சீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட், இந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி சப்போஸ் டெசிமல் உள்ள நம்பர் ஆகும்போது 0.0034, அப்போ இதிலும் ஸ்டார்டிங்ல தான் சீரோஸ் வருது, இதிலும் எந்த கிடையாது, சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ பிகினிங் சீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட், எண்டிங் சீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் only when if there is decimal, and மிடில் വരുന്ന சீரோஸ் எப்போதும் சிக்னிஃபிகன்ட். அப்போ ரூல்ஸ் வச்சுட்டு நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நமக்கு ஒன்று எழுதி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வருது, 3யும் 4ம் 3யும் 8ம் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வருது, பிகாஸ் all are non zero digits. 8.3 அதில் பாருங்க, அதிலும் non zero digits are always significant, அதனால 2 significant figure வருது. ஆனால் 1200 பாருங்க, ending zeros are not significant, அதனால இந்த 2 zeros significant கிடையாது, only non zero digits are significant. ഇതിൽ பாருங்க, எண்டிங் சீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் பிகாஸ் அதில் டெசிமல் நம்பர் இருக்கு, அதனால எவ்வளோ வருது, 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஆனால் இதில் பாருங்க, சீரோஸ் எங்கே வருது, 2 நான் சீரோ டிஜிட்டோட இடையில வருது, மிடில் வருது, அதனால 4 சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ். இதில் பாருங்க, இந்த சீரோயும் பாருங்க 2 நான் சீரோ டிஜிட்டின் இடையில தான் வருது, அதனால 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இதில் பாருங்க, ஸ்டார்டிங் சீரோ 002, ஸ்டார்டிங் சீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட், அப்போ therefore only one significant figure, that is nothing but the non zero digit. இதிலும் பாருங்க, ஸ்டார்டிங் சீரோஸ் 0.000 வருது, அதனால இதிலும் 1 significant figure. அதே மாதிரி 10 பவர்ஸ் ஆயிட்டு வரும்போது நம்மள பவர் பார்ட் பார்க்கவே வேண்டாம், நம்ம
இன்டெக்ரல் பார்ட் மட்டும் எடுத்தா போதும். இப்போ பாருங்க இதுல 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் வரும். ஈஸியாட்டு உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் படிச்சா எழுதலாம். இனி ஒன் பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், ஒரு நோட்டிங்க பாருங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஹாவ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன்ஃபினைட். இது மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இல்லையா? இந்த பை, அதே மாதிரி இ, இந்த மாதிரி 2, இந்த மாதிரி எழுதுனா மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாமே how many significant figures ன்னு கேட்டா there will be always infinity. Okay, I think it is very clear. நம்ம பேப்பர் வித் பென் அண்ட் பேப்பர் உட்கார சொல்லிருங்க, நம்ம அதை நோட் பண்ணுங்க. ஓகே, இனி அடுத்த ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்போ பாருங்க, ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் மீன்ஸ் ഏതോ ഫിസിക്കൽ ക്വാണ്ടിറ്റി ആകുമ്പോൾ എ ഇൻറ്റു 10⁻b എന്നുള്ള ഫോർമാറ്റിൽ എഴുതാൻ முடியும். ഈ ഫോർമാറ്റിനെ சொல்லுന്ന പേരാണ് ആക്ച്വലി വാട്ട് സയന്റിഫിക് നൊട്ടേഷൻ. സയന്റിഫിക് നൊട്ടേഷൻ. അപ്പോൾ இந்த a എന്ന് சொல்லிയാൽ என்னது? a is a number between 1 and 10. ഓക്കെ, സയന്റിഫിക് നൊട്ടേഷൻ 1നും 10നും ഇടയിലുള്ള ഒരു നമ്പർ தான் ഏത്? a. അപ്പോൾ a ഇൻറ്റു 10⁻b, b is some பவர். ஓகே, இந்த மாதிரி சயின்டிஃபிக் நொட்டேஷன்ல எழுதும்போது ஏ பார்ட் இல்லையா, ஏயோட வேல்யூ லெஸர் தேன் ஒரு ஈக்குவல் டு 5 ஆகும்போது ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் 10⁻b ഈ പവർ പാർട്ട് தான் വരും. ഇഫ് എയുടെ വാല്യൂ ഗ്രേറ്റർ ദാൻ 5 വന്നാൽ ഈ 10⁻b+1 ആയിരിക്കും ദ ഓർഡർ ഓഫ് മാഗ്നിറ്റ്യൂഡ്. ഫോർ എക്സാമ്പിൾ 4.1 ഇൻറ്റു 10⁻−3 ഇതിന്റെ ഓർഡർ എടുത്താൽ പാரு, இதுதான் ஏ பார்ட், இதுதான் பி பார்ட். ஓகே, இப்போ பாருங்க ஏ பார்ட் லெஸர் தேன் 5, ஏ பார்ட் லெஸர் தேன் 5 ஆயதுனால ஆர்டர் எது வருது? இதில் பாருங்க ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் 10⁻−3 நமக்கு எழுதலாம். ഈ ഓർഡർ ഓഫ് മാഗ്നിറ്റ്യൂഡ് എதுக்காக യൂസ് பண்ணது? பெரிய குவான்டிட்டிஸ்നെ எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் கம்பேரிசன் பண்ணதுக்காக தான் we are using what? Order of magnitude. Okay friends, now we will go to the last section of the topic, that is nothing but Vernier caliper and screw gauge. அப்போ Vernier caliper screw gauge வந்து நீட்டுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குது. அப்போ ஆக்சுவலி Vernier caliper வந்து நிறைய டைப் எல்லாம் இருக்கு. ஓகே, நம்ம படிക്കുന്ന சிம்பிள் டைப் ஆஃப் Vernier caliper, that is nothing but direct Vernier caliper. Now what is meant by Vernier caliper? Vernier caliper means பாருங்க கொஞ்சம் கூட ப்ரிசைஸா லெங்த் மெஷர் பண்ணுന്ന ஒரு டிவைஸ். ஓகே, இதான் Vernier caliper. பாருங்க இந்த டயக்ராத்தில் நம்ம Vernier caliper கொடுத்திருக்கோம். இப்போ பாருங்க வெர்னியர் காலிப்பருக்கு 2 ஸ்கேல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல் தான் இந்த போர்ஷன் மூவபிள் ஸ்லைடர் தான். நீங்க லேப் எக்ஸாம்ல எல்லாம் பண்ணும்போது பார்த்திருக்கீங்க. ஓகே, நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் தான் மெஷர் பண்ண வேண்டி இருக்கு? இப்போ டயமீட்டர் ஆஃப் எ சிலிண்டர் மெஷர் பண்ண வேண்டி இருக்கு. அந்த சிலிண்டர் பாருங்க, நம்ம சிலிண்டர் இந்த மாதிரி ഇവിടെ ஒரு ஸ்பியர் டயமீட்டர் மெஷர் பண்ணணும். ஸ்பியர் பாருங்க ഞാൻ இங்க வச்சிருக்கேன். இப்போ இதுதான் நம்ம ஜோ എന്ന് சொல்லு. பாருங்க இந்த ஜோ இது மூவ் பண்ணும்போது அப்போ பாருங்க இங்க ஒரு சின்ன ஸ்கேல் வரும். சின்ன ஸ்கேல்னு தான் நம்ம என்ன சொல்லுது? வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுது. ஓகே, பாருங்க இதுதான் ஆக்சுவலி வாட் வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் வெர்னியர் ஸ்கேல். இப்போ பாருங்க வெர்னியர் ஸ்கேலு, இந்த மெயின் ஸ்கேலு பாருங்க ஒரு சாதா ஸ்கேலு தான். வெர்னியர் ஸ்கேலு பாருங்க இந்த குட்டி குட்டி ஸ்கேல். இப்போ பாருங்க இது திஸ் இஸ் கால்டு வெர்னியர் ஸ்கேல். ஓகே, திஸ் இஸ் வாட் வெர்னியர் ஸ்கேல். ஓகே, இது பாருங்க இதுதான் நம்ம என்ன சொல்லும்? மெயின் ஸ்கேல்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் மெயின் ஸ்கேல். அப்போ திஸ் இஸ் பாருங்க இது வந்து மெயின் ஸ்கேல், இது வந்து வெர்னியர் ஸ்கேல். அப்போ எப்போதும் பாருங்க ഈ மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் பாருங்க டிவிஷன்ஸ் எப்படி வருது? ஓகே, டிவிஷன்ஸ் അപ്പം எப்போதுം നോർമലി വെർനിയർ സ്കെയിൽ ഡിവിഷൻ. ഓക്കെ, ഒരു വെർനിയർ സ്കെയിൽ ഡിവിഷന്റെ വാല്യൂ 1 വെർനിയർ സ്കെയിൽ ഡിവിഷന്റെ വാല്യൂ 1 മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷന്റെ വാല്യൂടെ ചിന്നതായിരിക്കും. இந்த மாதிரி வெர்னியர்னே தான் we are calling direct vernier. They are called what? Direct vernier. അതർ ടൈപ്പ് ഓഫ് വെർനിയേഴ്സ് കൂടി ഇരിക്കും. അതൊന്നും നമുക്ക് നീറ്റ് ലെവലിൽ தேவையில்லை. ആക്ച്വലി இந்த வாட்டி ജെഇ മെയിൻസ്ക്ക് ഒരു സ്റ്റേറ്റ്മെന്റ് ക്വസ്റ്റ്യൻ இருந்துச்சு. ഈ എല്ലായ്പ്പോഴും വെർനിയർ സ്കെയിലിൽ വെർനിയറിന്റെ ഡിവിഷൻ മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷൻ ഇവിടെ ചിന്നതായിരിക്കുമാണ്. എല്ലായ്പ്പോഴും ഇരിക്കാതെ ഡയറക്റ്റ് വെർനിയറിൽ தான் ഇരിക്കും. അല്ലാത്ത വെർനിയർ സ്കെയിൽ പെരുസും മെയിൻ സ്കെയിൽ ചിന്നതുമായ വെർനിയേഴ്സും ഇരിക്കും. നമ്മ ഇപ്പോൾ സിമ്പിൾ ടൈപ്പ് ഓഫ് വെർനിയർ പഠിക്കുമ്പോൾ ദാറ്റ് ഈസ് വെർനിയർ സ്കെയിൽ ഈസ് ലെസ്സർ ദാൻ വാട്ട് മെയിൻ സ്കെയിൽ. ദാറ്റ് വെർനിയർ ഈസ് കോൾഡ് വാട്ട്? ഡയറക്റ്റ് വെർനിയർ. അപ്പോൾ பாருங்க ഈ வெர்னியர் ஸ்கெயிலில் பாருங்க குட்டி குட்டி டிவிஷன்ஸ் பாருங்க. இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன், இந்த மாதிரி போட்டிருக்கு. இதுதான் வெர்னியர் ஸ்கெயில் டிவிஷன்ஸ். பாருங்க மெயின் ஸ்கெயில் ഒരു സാധാ സ്കെയിൽ അല്ലെങ്കിൽ അതിൽ ഡിവിഷൻസ് ഇരിക്കും. അപ്പോൾ பாருங்க ഇതിന്റെ റീഡിങ് എടുക്കുന്ന എപ്പോഴും രണ്ട് റീഡിങ് വരും. മെയിൻ സ്കെയിൽ റീഡിങ് MSR ആൻഡ് വെർനിയർ സ്കെയിൽ റീഡിങ് വരും. അപ്പോൾ ഈ മെயின் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லியால் பாருங்க வெர்னியரோட ஜீரோ பாருங்க, இதுதானே வெர்னியரோட ஜீரோ. வெர்னியரோட ஜீரோக்கு முன்னாடி உனக்கு மெயின் ஸ்கேலில் தெளிவாக பார்க்க முடியும். நம்ம பாருங்க ഇവിടെ தெளிவாக பார்க்க முடியும். 4.9 വരേക്കും ഇരിക്കും. பாருங்க ഇതാണ് 4.9 വരേക്കും. അപ്പോൾ பாருங்க ഈ 4.9 ആയിരിക്കും ഇത് ഹിയർ ഈ റീഡിങ് എടുക്കുന്ന. பாருங்க MSRன்னு சொல்லும்போது we can say எத்தனாவது டிவிஷன்? 4.9. பிகாஸ் பாருங்க வெர்னியரோட ஜீரோக்கு முன்னாடி மெயின் ஸ்கேலுக்குள்ள தெளிவா பார்க்க முடியுது. பாருங்க இந்த ஜீரோக்கு முன்னாடி ഇവിടെ தெளிவா பார்க்க முடியுது தான் 5க்கு முன்னாடி 4.9. அதே மாதிரி how to take மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கலாம்? வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் ஆர் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் எடுக்கும். அதில் லீஸ்ட் கவுண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த ஆகும்? அது வெர்னியர் ஸ்கேல் ஆகும், ரீடிங் ஆகும்.
இப்போ பாருங்க வெர்னியர் ஸ்கேல்ல இப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு டிவிஷன் கோயின்சைட் ஆகும். ஓகே, மெயின் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன் கிட்ட கோயின்சைட் ஆகும். அப்போ லெட்டஸே இந்த மாதிரி ഇവിടെ ஏதாச்சும் கோயின்சைட் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. பாருங்க மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் ஒரே லைன்ல வருதுன்னு இமேஜின் பண்ணுங்க. லைன்ல வருന്ന பாருங்க இது 0 இது 1 2 3 4 5 6 7. அப்போ செவன்த் டிவிஷனை நமக்கு என்ன சொல்லலாம்? செவன்த் டிவிஷன் we can say வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அப்போ ரீடிங் எடுக்கிறது எப்படி? வெர்னியர்ல 0க்கு முன்னாடி தெளிவா மெயின் ஸ்கேல்ல பார்க்க முடிஞ்சது தான் உனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல்ல ஏதாச்சும் டிவிஷன் மெயின் ஸ்கேலுமாയിട്ട് கோயின்சைட் ஆகும். அந்த டிவிஷனை தான் we are calling coinciding reading or வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் എന്ന് എടുക്കും. അപ്പോൾ രണ്ട് സ്കെയിൽ ഇരിക്കും. വെർനിയർ സ്കെയിൽ ഒരു മൂവബിൾ സ്കെയിൽ, അതിൽ കുട്ടി കുട്ടി ഡിവിഷൻസ് ആയിരിക്കും ഇൻ ഡയറക്റ്റ് വെർനിയർ. ആൻഡ് മെയിൻ സ്കെയിൽ ആകുമ്പോൾ പെരിയ ഡിവിഷൻസ്. ഓക്കെ, ഈ ഒരു രണ്ട് ഈ ഒരു അറേഞ്ച്മെന്റ് தான் ഈ ഒരു டிவைஸ் தான் நம்ம என்ன சொல்லுது? இந்த டிவைஸ் தான் we are calling what? വെർനിയർ കാലിപ്പർ. ദിസ് ഡിവൈസ് ഈസ് കോൾഡ് വെർനിയർ കാലിപ്പർ. ഓക്കെ, ഇനി വെർനിയർ കാലിപ്പറിന്റെ വർക്കിംഗ് തിയറി എപ്പടി? അതാണ് വെർനിയർ തിയറം. ഓക്കെ, അപ്പോൾ നമുക്ക് സിംബോളിക്കലി നമുക്ക് എടുக்கலாம். നമുക്കൊരു വെർനിയർ காலிப்பர் நம்ம எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, வெர்னியர் காலிப்பர் எப்படி மேக் பண்ணுது பார்க்கலாம். லெட் அஸ் இமேஜின் திஸ் இஸ் வாட் மெயின் ஸ்கேல், திஸ் இஸ் வாட் வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல பாருங்க நிறைய டிவிஷன்ஸ் போட்டிருக்கு. ஒரு டிவிஷனை தான் we are calling இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல், இது செகண்ட் டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் போட்டிருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி டிவிஷன்ஸாக இந்த போடுறேன் வெர்னியர் ஸ்கேலில் போடுறேன். பாருங்க வெர்னியர் ஸ்கேல் இந்த மாதிரி டிவிஷன்ஸ். இது பாருங்க, இது மெயின் ஸ்கேலில் 0, இதுதான் மெயின் ஸ்கேலில் 0. இது பாருங்க, இது வெர்னியர் ஸ்கேலில் 0. ஓகே, இது வெர்னியர் ஸ்கேலில் 0, இது 1 2. இப்போ பாருங்க வெர்னியர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் பாருங்க, திஸ் இஸ் கால்டு 1 விஎஸ்டி, திஸ் இஸ் கால்டு 1 விஎஸ்டி. அதே மாதிரி திஸ் இஸ் கால்டு வாட் 1 எம்எஸ்டி. ஓகே, அது உங்களுக்கு ஓகே தானே? ஈஸியா அது புரியுது. ஓகே, அப்போ இனி டைரக்ட் வெர்னியர் ஆகும்போதும் வெர்னியர் ஸ்கேல் இஸ் smaller than division. Vernier scale division is smaller than mean scale division. Okay, അപ്പോൾ ഇനി പാരുங்க വെർനിയർ സ്കെയിലൂടെ ഫസ്റ്റ് ഡിവിഷനും വെർനിയറിലെ ഫസ്റ്റ് ഡിവിഷൻ തന്നെ അതേമാതിരി മെയിനിലെ ഫസ്റ്റ് ഡിവിഷനും ഇവിടെ ഒരു പാരുங்க ഒരു ഗ്യാപ്പ് ഇരിക്കും. ഈ ഗ്യാപ്പ് ആയിരിക്കും പാരുங்க இந்த டிவைஸோட லீஸ்ட் கவுண்ட் பாருங்க, மறக்காதீங்க லீஸ்ட் கவுண்ட். இனி பாருங்க நம்ம சும்மா ரெண்டு ஸ்கெயில் எடுத்தா அது வெர்னியர் காலிப்பர் ஆகாது. നമ്മൾ ഈ மார்க்கிங் போடும்போது எப்படி போடணும்? வெர்னியர் ஸ்கெயிலில் எவ்வளோ டிவிஷன் வருமோ வெர்னியர் ஸ்கெயிலில் லாஸ்ட் டிவிஷன், தட் இஸ் லெட் அஸ் இமேஜின் nth டிவிஷன். வெர்னியர் സ്കെയിലിലെ nth ഡിവിഷൻ ഈ മെയിൻ സ്കെയിലിൽ പാരുங்க n-1 ഡിവിഷനുമായിട്ട് കോയിൻസൈഡ് ആകുന്ന മാതിരി தான். ഇത് രണ്ടും ഒരേ ലൈനിൽ വരുന്ന മാതിരി தான் நம்ம இது மார்க்கிங் போடணும். பாருங்க, இப்போ നമ്മളൊരു ஸ்கெயில் மேக் பண்ணது எப்படி? மெயின் ஸ்கெயிலில் ஈக்குவல் டிவிஷன்ஸ் போடுது, அது மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். வெர்னியர் ஸ்கெயிலும் ஈக்குவல் டிவிஷன்ஸ் போடுது, அது சும்மா போடலை. மெயின் ஸ்கேலில் டிவிஷனை விட கம்மியான குட்டி குட்டி டிவிஷன்ஸ் போடுது. நான் பாருங்க, வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், மெயின் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட் டிவிஷனும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? லீஸ்ட் கவுண்ட். இனி பாருங்க மெயின் ஸ்கேலில் செகண்ட் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலில் செகண்ட் டிவிஷனும் எவ்வளோ? 2 into LC வரும், 2 times வரும். அதே மாதிரி பாருங்க, மெயின் ஸ்கேலில் தேர்ட் டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலில் தேர்ட் டிவிஷனும் பாருங்க, இது கேப் வில் பி வாட் 3LC. இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் വരുന്ന மாதிரி தான் നമ്മൾ ഈ മാർക്കിംഗ് போடணும். ஆனால் கடைசி எங்கே தான் வரும்? வெர்னியர் ஸ்கேலில் லாஸ்ட் டிவிஷன் மெயின் ஸ்கேலில் സെക്കൻഡ് ലാസ്റ്റ് ഡിവിഷൻ n-1 ഡിവിഷനുമായിട്ട് കോയിൻസൈഡ് ആകുന്ന മാതിരി தான் നമ്മൾ ഈ സ്കെയിൽ മേക്ക് பண்ணும். ഇതാണ് ഡയറക്റ്റ് വെർനിയർ. ദിസ് ഈസ് കോൾഡ് വാട്ട്? ഡയറക്റ്റ് വെർനിയർ. ഡയറക്റ്റ് വെർനിയറിൽ இப்படி தான் வரும். நம்ம டைரக்ட் வெர்னியர் தான் படிக்குது, வேற வெர்னியர் ஒன்றும் படிக்கல. டைரக்ட் வெர்னியரில் மெயின் ஸ்கேல் டிவிஷன் விட சின்னது தான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ ഈ ഡയഗ്രാം பார்த்தா தெரியும், മെയിൻ സ്കെയിലിലെ n-1 ഡിവിഷന്റെ ലെങ്തും മെയിൻ സ്കെയിലുടെ n-1 ഡിവിഷന്റെ ലെങ്തും വെർനിയർ സ്കെയിലിലെ n ഡിവിഷന്റെ ലെങ്തും ഈക്വലാ தான் வருது. therefore I can say n-1 divisions of main scale division equal to what? n divisions of what? വെർനിയർ സ്കെയിൽ ഡിവിഷൻ എഴുതലാം. അതിനാൽ 1 ഡിവിഷൻ ഓഫ് വെർനിയർ സ്കെയിൽ ഡിവിഷൻ ഈക്വൽ ടു n-1 ഡിവൈഡഡ് ബൈ n ഇൻറ്റു MSD എന്ന് എഴുതലാം. വാട്ട് ഈസ് ദാറ്റ് n? n ഈസ് നത്തിങ് ബട്ട് വാട്ട് ഈസ് ദാറ്റ് n? n ഈസ് നത്തിങ് ബട്ട് ടോട്ടൽ വെർനിയർ ഡിവിഷൻസ്. ടോട്ടൽ വെർനിയർ ഡിവിഷൻസ് n. ഓക്കെ, വെർനിയർ സ്കെയിലിൽ എவ்வளோ டிவிஷன்ஸ் வருது? ஓகேவா? இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட். எல்லா டிவைஸுக்கும் தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் எது? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். மெயின் ஸ்கேல் பாருங்க, இந்த டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் ஒரு டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் பிட்வீன் ஒன்லி கேப்பில் தான் we are calling what? லீஸ்ட் கவுண்ட். அதனால் லீஸ்ட் கவுண்ட் we can write what? MSD minus what? VSD. மறக்காதீங்க, லீஸ்ட் கவுண்டிൻ്റെ பேசிக் ஃபார்முலா பாருங்க, ஃபண்டமெண்டல் ஃபார்முலா MSD minus VSD. இப்போ பாருங்க, ഈ VSDയുടെ വാല്യൂ பாருங்க n-1
by n into MSD அது இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது லீஸ்ட் கவுண்ட் எப்படி எழுதலாம்? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு யூ கேன் ரைட் MSD மைனஸ் n மைனஸ் ஒன் டிவைட் பை n இன்டூ MSDன்னு எழுதலாம். அப்போ அது பாருங்க என்ன MSD காமனா எடுத்தா சிம்பிளிஃபை பண்ணும்போது MSD காமனா எடுக்கும்போது 1 மைனஸ் n மைனஸ் ஒன் பை n தான் வருது. ஓகே, கடைசி உங்களுக்கு எந்த வருது? யூ ஆர் கெட்டிங் MSD டிவைட் பை n, தட் இஸ் வாட்? லீஸ்ட் கவுண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு வாட்? MSD டிவைடட் பை. இப்போ பாருங்க நம்ம லீஸ்ட் கவுண்டோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ரெண்டு விதத்தில் இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகே, அதான் பேசிக் ஃபார்முலா. அதே மாதிரி MSD அண்ட் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் வெர்னியர் கொடுத்துச்சு. நமக்கு இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டுக்கு கேட்குற கொஸ்டின்ஸில் இப்போ லீஸ்ட் கவுண்ட் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. லெட் அஸ் இமேஜின் 10 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஈக்குவல் டு வாட்? 2.5 centimeter and Vernier scale has total 50 divisions. Okay, then what is the least count? അപ്പോൾ ഏതോ ഒരു വെർനിയർ ഇരിക്കും, അതിനകത്ത് പാരുங்க 10 മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷന്റെ ലെങ്ത് தான் 2.5 centimeter, 10 ഡിവിഷന്റെ ലെങ്ത്. ഓക്കെ, അപ്പോൾ പാരുங்க ഒരു മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷനുകൾ ഒരുവിടെ ഒരു മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷനുകൾ വരും 2.5 divided by 10, therefore you are getting what? 0.25 centimeter. അപ്പോൾ പാരുங்க ഒരു മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷന്റെ വാല്യൂ നമുക്ക് അടിച്ചിരിക്കും 0.25. അപ്പോൾ ഇനി പാരുங்க നമുക്ക് ലീസ്റ്റ് കൗണ്ട് ഇക്വേഷൻ எப்படி എടുക്കാം? ലീസ്റ്റ് കൗണ്ട് ഇക്വേഷൻ നമ്മൾ പഠിച്ചിരിക്കും MSD divided by n എന്ന് പഠിച്ചിരിക്കും. അപ്പോൾ ഇവിടെ പാരുங்க MSDയുടെ വാല്യൂ പാരുங்க 0.25 divided by n-ന്റെ വാല്യൂ എவ்வளோ? 15 എടുக்கலாம். അപ്പോൾ 25 by 50 that is equal to 1/2. 1/2 means 0.5. 0.5 into 10 power minus 2 centimeter, that is nothing but 0.005 centimeter, that is the least count. Okay, അപ്പോൾ ഇത് பாருங்க ഈ ക്വസ്റ്റ്യനിൽ നമുക്ക് MSD தெரியுது, அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் தெரியுது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லெட் அஸ் இமேஜின் another example பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே main scale division value பாருங்க. let us imagine one main scale division equal to 1.2 centimeter, 1.2 centimeter, and one Vernier scale division is equal to 0.5 centimeter, 0.5 centimeter, one main scale. What is the least count? അപ്പോൾ ഈ കേസിൽ least count எப்படி എടുக்கலாம்? main scale division minus Vernier scale division, that is equal to 1.2 minus 0.5, are getting what? 0.7 centimeter is the least count. അപ്പോൾ least count കണ്ടുപിടിച്ചാൽ നമുക്ക് ഈസി ആയിട്ട് നമുക്ക് ഇതിന്റെ മെഷർമെന്റ് എടുക്കാൻ முடியும். അപ്പോൾ ഒരു മെഷർമെന്റ് എടുക്കുന്നത് എപ്പടി? മെഷർമെന്റ് ഓർ ஃபைனல் ரீடிங் பாருங்க. ஃபைனல் ரீடிங் எப்போதும் நமக்கு எப்படி எடுக்கலாம்? MSR பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எடுக்கலாம். இப்போ பாருங்க ഈ MSR எப்படி எடுக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. வெர்னியர் ஸ்கேலில் 0க்கு முன்னாடி தெளிவாக உனக்கு பார்க்க முடியுந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் தான் MSR. அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேலில் ஏதாச்சும் ஒரு டிவிஷன் மெயின் ஸ்கேலுமாയിട്ട് ஒரே லைனில் வரும். அந்த லைனில் വരുന്ന டிவிஷன் தான் we are calling coinciding division, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, இப்போ இனி பாருங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா ரிலேட்டட் டு திஸ் ஒரு லெவல் 2 கன்செப்ட் தான் ஆக்சுவலி வாட்? சீரோ எரர் கன்செப்ட். ஓகே, இப்போ சீரோ எரர்னு சொல்லி என்னது? நார்மலி நம்ம ஜோயிட் இடையில மெஷரிங் டிவைஸ் அந்த ஜோயிட் இடையில ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வச்சா மட்டும்தான் ரீடிங் காமிக்கணும். ஓகே, ஆனால் நம்ம ஒரு ஆப்ஜெக்டும் வைக்காம இருந்தா அப்போதும் ரீடிங் காமிக்குது. அப்போ அது தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அப்போ பாருங்க ഈ സീറോ എറർ നമ്മൾ ഓൾറെഡി പഠിച്ചിരിക്കും. സീറോ എറർ ഈസ് വാട്ട് കൈൻഡ് ഓഫ് ആൻ എറർ? ഇൻസ്ട്രുമെന്റൽ എറർ നമ്മൾ ഓൾറെഡി എറർ டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியாச்சு. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் தான் சீரோ எரர். அப்போ இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது வேறான் டயர்னால എന്ത് വരலாம்? സീറോ എറർ വരலாம். അപ്പോൾ ഈ രണ്ട് ജോയും ടച്ച് பண்ணும்போது when the jaws are together, when jaws are together, பாருங்க ரெண்டு ஜோயும் டச் பண்ணும்போது பாருங்க இந்த மெயின் ஸ்கேலோட சீரோயும் வெர்னியர் ஸ்கேலோட சீரோயும் ரெண்டு பேருடைய சீரோ லெட்டர்ஸ் மெயின் ஸ்கேல் சீரோ அண்ட் வெர்னியர் ஸ்கேல் சீரோ ரெண்டு பேரும் ஒரே லைன்ல இந்த மாதிரி வர வேண்டியிருக்கு. இப்படி இருந்துச்சா? ரிமெம்பர், இப்படி இருந்துச்சா தேர் இஸ் நோ சீரோ எரர். இசடி மீன்ஸ் வாட்? சீரோ எரர். அங்க எப்படி இருந்துச்சா അവിടെ சீரோ எரர் இருக்காது. இப்போ நார்மலி நல்ல டிவைஸ் ஆகும்போது பாருங்க பக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும்போது அப்படிதான் இருக்க வேண்டி இருக்கு. ஆனா அது வராத போதுதான் we are calling what? there is zero error. அப்போ பாருங்க zero error எப்பதான் வருது? if the zero marking of main scale and Vernier caliper do not coincide, ரெண்டு பேரும் coincide jaw touch பண்ணும்போது. okay, when the jaws are together, அதை மறக்க கூடாது. jaws are together. okay, jaws are together. ഈ രണ്ട് ജോയിൻ ടച്ച് பண்ணும்போது വെർനിയറുടെ സീറോയും മെയിൻ സ്കെയിലിന്റെ സീറോയും ഒരേ ലൈനിൽ കോയിൻസൈഡ് ആകാത്ത പോതാണ് there is zero error. അപ്പോൾ ആ സീറോ എറർ பாருங்க രണ്ട് ടൈപ്പിലിരിക്കും, പോസിറ്റീവ് സീറോ എറർ ആൻഡ് നെഗറ്റീവ് സീറോ എറർ. അപ്പോൾ பாருங்க ഈ വെർനിയറുടെ സീറോ മെയിൻ സ്കെയിലിന്റെ സീറോയുടെ റൈറ്റിൽ ഇരുന്നാൽ ദാറ്റ് ഈസ് കോൾഡ് പോസിറ്റീവ് സീറോ എറർ. വെർനിയറുടെ സീറോ வந்து മെയിൻ സ്കെയിൽ സീറോയുടെ ലെഫ്റ്റിൽ ഇരുந்துச்சா ദാറ്റ് ഈസ് കോൾഡ് நெகட்டிவ் சீரோ எரர். ரெண்டு டைப்பு சீரோ எரர்ஸ் வரலாம். ஓகே, இப்போ பாருங்க பாசிட்டிவ் சீரோ எரர் ஆகும்போது பாருங்க மெயின் ஸ்கேல் சீரோ பாருங்க இதுதான் மெயின் ஸ்கேல் சீரோ.
திஸ் இஸ் த மெயின் ஸ்கேல் 0. மெயின் ஸ்கேல் 0ட லெஃப்ட் பக்கம் தான் ஆறு இருக்கு மெயின்ஸ் வெர்னியர் ஸ்கேல் 0 இருக்கு. அப்போ பாருங்க நம்ம இப்படி வரைச்சா பாருங்க when the jaws are together jaws are together that you have to remember jaws are together ரெண்டு ஜோயும் டச் பண்ணும்போது when the jaws are together this is what main scale this is what vernier scale main scale உட 0 main scale உட 0 பாருங்க இதுதான் இருக்கு வெர்னியர்ட 0 பாருங்க this is what vernier 0 அது பாருங்க இங்க ரைட்டில் தான் இருக்கு யாரோட ரைட்டில் மெயின் ஸ்கேலோட ரைட்ல இருக்குது this is called what positive zero error அப்ப இனி பாருங்க பாசிட்டிவ் ஜீரோ எரர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க வெர்னியர் ஸ்கேல்ல ஏதாச்சும் ஒரு டிவிஷன் பாருங்க இந்த மெயின் ஸ்கேலுமாயிட்டு கோயின்சைடு ஆகும் அப்ப கோயின்சைடிங் டிவிஷன் we can take that coinciding division VSD அப்ப பாருங்க பாசிட்டிவ் ஜீரோ எரர்ன வேல்யூ லீஸ்ட் கவுண்ட் இன்டு that coinciding division தான் வரும் லீஸ்ட் கவுண்ட் இன்டு that coinciding division அப்ப பாருங்க ഈ രണ്ട് ஜோயும் நம்ம டச் பண்ணி வைக்கணும் டச் பண்ணி வைக்கும்போது வெர்னியரோட ஏதாச்சும் ஒரு டிவிஷன் பாருங்க மெயின் ஸ்கேல் டிவிஷனாയിട്ട് கோயின்சைட் ஆகும் அப்போதுதான் we are calculating that coinciding division in the least count will give positive zero error அப்போ எரர் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும்போது நம்ம எந்த பண்ணணும் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கு அப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எப்போ ரீடிங் எடுத்தாலும் அதில் ஒரு எரர் இருக்கும் அந்த எரருக்கு நம்ம கரெக்ஷன் பண்ணணும் எப்போதும் எரருக்கு ஆப்போசிட் தான் கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கரெக்ஷன் remember correction is always opposite of error correction is always opposite of error okay இப்போ பாருங்க எரர் இங்க பாசிட்டிவ் ஆகும்போது I can say correction is negative அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ரீடிங் எடுக்கும்போது ஃபைனல் ரீடிங் நமக்கு எப்படி எடுக்கலாம் ஃபைனல் ரீடிங் பாருங்க ஃபைனல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு MSR plus least count into coinciding division minus ZD தான் வருது minus ZD ஃபைனல் ஆன்சரின் எப்போதும் ஜீரோ எரர் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் இப்போ எரர் பாசிட்டிவ் ஆயதுனால கரெக்ஷன் இஸ் வாட் மைனஸ் அப்போ നമ്മളൊരു வெர்னியர் கேலிப்பர் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்க கேட்டால் எப்படி தான் நம்ம பண்ண வேண்டி இருக்கு நம்ம எப்படி தான் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதில் ரெண்டு ஜோயும் டச் பண்ணி ஜீரோ எரர் இருக்கான்னு பார்க்கணும் ஜீரோ எரர் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம நார்மல் மெஷர்மெண்ட் பண்ணணும் இனி வாட் அபவுட் நெகட்டிவ் ஜீரோ எரர் ஆகும்போது பாருங்க மெயின் ஸ்கேலில் ஜீரோ இல்லையா மெயின் ஸ்கேல் ஜீரோட லெஃப்டில் தான் ஆறு வரணும் நம்மளோட வெர்னியர் ஜீரோ வரணும் பாருங்க நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்தா திஸ் இஸ் வாட் மெயின் ஸ்கேல் அப்போ மெயின் ஸ்கேல்ல ஜீரோ இங்க தான் நிக்குது லெட் அஸ் இமேஜின் திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல்ல ஜீரோ பாருங்க இங்க தான் நிக்குது இட் இஸ் லையிங் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஆஃப் மெயின் ஸ்கேல் ஜீரோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்போது when the jaws are together அந்த രണ്ട് ജോസും ടച്ച് பண்ணி இருக்கும்போது അവിടെ ഇടയിൽ ഓബ്ജക്റ്റ് ഒന്നും വെക്കാമ இருக்கும்போது വെർനിയർ സീറോ ഈസ് ലൈയിങ് ടു ദ ലെഫ്റ്റ് ഓഫ് മെയിൻ സ്കെയിൽ സീറോ ദാറ്റ് ഈസ് കോൾഡ് நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க இதுல ஏதாச்சும் ஒரு டிவிஷன் பாருங்க வெர்னியர் ஸ்கேலில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இதுல ஏதாச்சும் ஒரு டிவிஷன் பாருங்க மெயின் ஸ்கேலுமாயிட்டு கோயின்சைட் ஆகுது மெயின் ஸ்கேலுமாயிட்டு இந்த மாதிரி கோயின்சைடில் வரும் அப்போ கோயின்சைடிங் டிவிஷன் லெட் அஸ் இமேஜின் திஸ் இஸ் த கோயின்சைடிங் டிவிஷன் ஓகே அப்போ கோயின்சைடிங் டிவிஷன் இன்டு லீஸ்ட் கவுண்ட் எடுக்கக்கூடாது யூ ஷுட் பி கேர்ஃபுல் ഇവിടെ பாருங்க நெகட்டிவ் ஜீரோ எடுக்கும்போது லீஸ்ட் கவுண்ட் இன்டு n மைனஸ் தட் கோயின்சைடிங் டிவிஷன் எடுக்கணும் வாட் இஸ் தட் n இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் டிவிஷன்ஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ரத்தில் பாருங்க ஒரு ஃபிஃப்த் டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் ஃபிஃப்த் டிவிஷன் இப்போ கோயின்சைடிங் டிவிஷன் 5 இன்டு எல்சின்னு எடுக்கக்கூடாது டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் 10 இருந்தால் 10 மைனஸ் 5 இன்டு லீஸ்ட் கவுண்ட் எடுக்கணும் அப்படிதான் நம்ம இது எடுக்கணும் நெகட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் நெகட்டிவ் ஜீரோ எரர் ஓகே அப்போ நெகட்டிவ் ஜீரோ ஆகுമ്പോൾ ஃபைனல் கரெக்ஷன் எப்படி தான் வரணும் கரெக்ஷன் எப்போதும் எரருக்கு ஆப்போசிட் ഇവിടെ எரர் நெகட்டிவ் ஆயதுனால கரெக்ஷன் ஷுட் பி ஆடட் அப்போ നമ്മൾ നോർമലി இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ரீடிங் எடுத்துட்டு ஃபைனல் ரீடிங் எப்படி MSR ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ப்ளஸ் ZD தான் பண்ணணும் ப்ளஸ் ZD நம்மளா ஃபைனல் கரெக்ஷன் ஆடிங் பண்ணணும் அடிஷன் பண்ணணும் ஓகேவா அப்போ திஸ் இஸ் த
மெத்தட் ஆஃப் டேக்கிங். அப்போ பாருங்க, ஒரு வெர்னியர் கேலிப்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் இட்ஸ் 0 எரர். அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் தான் നമ്മൾ அந்த ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட் எடுக்குது. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் വരുന്ന ഡിവൈസ് ആണ് ആക്ച്വലി വാട്ട് സ്ക്രൂ ഗേജ്. ഇപ്പോൾ സ്ക്രൂ ഗേജ് ആകുമ്പോൾ വെർനിയർ കാലിപ്പർ கூட கொஞ்சம் கூட ஹை ரெசல்யூஷன் மீன்ஸ் லீஸ்ட் கவுண்ட் கொஞ்சம் கூட சின்னது, கொஞ்சம் கூட ப்ரிசைஸா உனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க முடியுന്ന ഡിവൈസ് தான் ஆக்சுவலி ஸ்க்ரூ கேஜ். அப்போ ஸ்க்ரூ கேஜிനും ரெண்டு ஸ்கேல் இருக்கு பாருங்க. இது மெயின் ஸ்கேல். ஓகே, ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கு, அது ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இருக்கு பாருங்க. ഈ സർക്കുലർ സ്കെയിൽ இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ இந்த ரெண்டு ஸ்டட்டும் ஒட்டி ஒட்டி வரும். உனக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஆனோ மெஷர் பண்ண வேண்டது, இந்த ஸ்பியரோட டயமீட்டர் மெஷர் பண்ண வேண்டி இருந்தா பாருங்க, இந்த ரெண்டு ஸ்டட்டிനും இடையில அந்த ஸ்பியர் நம்ம டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். இப்போ பாருங்க எப்படி ரீடிங் எடுக்கலாம். നമ്മുടെ ഈ സർക്കുലർ സ്കെയിൽ இல்லையா, இந்த സർക്കുലർ ஸ்கெயில், இந்த சர்க்குலர் ஸ்கெயில் ஆரம்பிക്കുന്നതിന് முன்னாடி தெளிவா பார்க்க முடியுന്നதான் உங்களை സർക്കുലർ സ്കെയിൽ മെയിൻ സ്കെയിൽ റീഡിങ്. ഓക്കെ, അപ്പോൾ ഈ മെയിൻ സ്കെയിലിന് പല പേരെല്ലാം சொல்லும் பாருங்க. மெயின் ஸ்கேலிന് டிஃபரெண்ட் நேம். இப்போ மெயின் ஸ்கேல் എന്ന് சொல்லும், அதே மாதிரி இட் இஸ் கால்டு பிச் ஸ்கேல் എന്ന് சொல்லும், அதே மாதிரி இட் இஸ் கால்டு பேரல் എന്ന് சொல்லும், பேரல் ரீடிங், அதே மாதிரி ஸ்லீவ் എന്നெல்லாம் சொல்லும். ஓகே, அப்போ ഈ പേരെല്ലാം ഒരാളെ தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது வாட் இஸ் அ மெயின் ஸ்கேல் ரீடிங், வாட் இஸ் அ பிச் ஸ்கேல் ரீடிங், வாட் இஸ் அ பேரல் ரீடிங், வாட் இஸ் அ ஸ்லீவ் ரீடிங், இது എന്ത് கேட்டாலும் எல்லாம் ஒன்று தான். നമ്മുടെ മെയിൻ സ്കെയിൽ, നമ്മുടെ ലീനിയർ സ്കെയിൽ, தட் லீனியர் ஸ்கேல் தான் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி நம்முடைய சர்க்குலர் ஸ்கேல் இல்லையா, இந்த சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லுத வேற ஆக்சுவலி நமக்கு சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லலாம், சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லலாம். வேற வேறான ஆக்சுவலி ஹெட் ஸ்கேல்னு சொல்லும், அதே மாதிரி திம்பிள் ரீடிங்னு சொல்லும், திம்பிள்னு சொல்லும், திம்பிள். அப்போ ഈ പേരെല്ലാം தெரிஞ்சு இருங்க. ஓகே, அப்போ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நமக்கு அது ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த ஒரு ரீடிங் எப்படி எடுக்கலாம், மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் பாருங்க. നമ്മുടെ ഈ മെയിൻ സ്കെയിൽ எப்போது ஒரு சாதா ஸ்கேல் தான். அதில் பாருங்க இந்த மாதிரி நிறைய நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். இது மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஓகே, மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இப்போ பாருங்க, ഈ മെയിൻ സ്കെയിലിന്റെ സെന്ററിൽ வந்து ഒരു ലൈൻ പോകും. ദാറ്റ് ഈസ് നത്തിങ് ബട്ട് വാട്ട് റെഫറൻസ് ലൈൻ, ദാറ്റ് ഈസ് നത്തിങ് ബട്ട് റെഫറൻസ് ലൈൻ. നമ്മുടെ സർക്കുലർ സ്കെയിൽ இந்த மாதிரி தான் இருக்கும். നമ്മുടെ സർക്കുലർ സ്കെയിൽ இதுதான் നമ്മുടെ സർക്കുലർ സ്കെയിൽ. ஓகே, இப்போ பாருங்க, ഈ സർക്കുലർ സ്കെയിലിൽ பாருங்க ஏதாச்சும் ஒரு டிவிஷன். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி எடுக்கலாம், ഈ സർക്കുലർ ஸ்கெயில் ஆரம்பிക്കുന്നതിന് முன்னாடி மெயின் ஸ்கெயிலில் தெளிவாக பார்க்க முடியும். பாருங்க, இது 0, இது 1, அப்போ இது 2. இப்போ பாருங்க, சர்க்குலர் ஸ்கெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்கெயிலில் தெளிவாக பார்க்க முடியும் ரீடிங். இதுல தான் நம்ம என்ன சொல்லுது, திஸ் இஸ் கோல்டு மெயின் ஸ்கெயில் ரீடிங் எடுக்கலாம். திஸ் இஸ் வாட் மெயின் ஸ்கெயில் ரீடிங். ஓகேவா, இனி பாருங்க, இந்த சர்க்குலர் ஸ்கெயிலில் ஏதாச்சும் ஒரு டிவிஷன் சர்க்குலர் ஸ்கெயிலில் பாருங்க, இந்த டிவிஷன் பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் லைனுമായിട്ട് കോയിൻസൈഡ് ആകുന്നത്. ഈ കോയിൻസൈഡിങ് ഡിവിഷൻ ആണ് ആക്ച്വലി സർക്കുലർ സ്കെയിൽ ഡിവിഷൻ എടുக்கலாம். അപ്പോൾ നമ്മൾ അപ്പോൾ ഓബ്ജക്റ്റോടെ ഫൈനൽ മെഷർമെന്റ് ഓർ നമ്മുടെ മെഷർമെന്റ് റീഡിങ് എപ്പടി എടുக்கலாம், MSR പ്ലസ് ലീസ്റ്റ് കൗണ്ട് ഇൻറ്റു സർക്കുലർ സ്കെയിൽ ഡിവിഷൻ എടുത്താൽ പോതും. നമ്മുടെ വെർനിയർ പഠിച്ച അതേമാതിരി தான் ഇവിടെ MSR പ്ലസ് LC ലീസ്റ്റ് கவுண்ட். ஓகே, ഈ ഡിവൈஸோட லீஸ்ட் கவுண்ட் இன்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ ரீடிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே வச்சாச்சு. ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுட்டு பாருங்க, ഈ സർക്കുലർ സ്കെയിൽ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ഇവിടെ தெளிவாக பார்க்க முடியும். ഇവിടെ 10.9 அக்கார்டிங் டு திஸ் பிக்சர் 10.9 வருது. அதே மாதிரி സർക്കുലർ സ്കെയിലൂടെ റെഫറൻസ് ആയിട്ട് 0 தான் കോയിൻസൈഡ് ആകുது. അപ്പോൾ ഈസി ആയിട്ട്, അപ്പോൾ ഈ കേസിൽ മെയിൻ സ്കെയിൽ റീഡിംഗ് ഇവിടെ ഏതെന്ന് കേട്ടാൽ അക്കോർഡിംഗ് ടു ദിസ് പിക്ചർ ഐ ക്യാൻ റൈറ്റ് 10.9 ആൻഡ് സർക്കുലർ സ്കെയിൽ ഡിവിഷൻ കേട്ടാൽ യു ക്യാൻ സേ 0 ബിക്കോസ് 0 ഇറ്റ് സെൽഫ് കോയിൻസൈഡിങ് വിത്ത് മെയിൻ സ്കെയിൽ அப்படி எடுக்கலாம். ஓகே, അപ്പോൾ once you get reading, ഇനി നമുക്ക് എന്ത് தான் വേണം, லீஸ்ட் கவுண்ட் வேணும். அப்போ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை பிச். பிச்சுன்னு சொல்லியா பாருங்க, നമ്മുടെ ஸ்க்ரூ இல்லையா, ஸ்க்ரூ இப்படி டேர்ன் பண்ணும்போது பாருங்க, ஸ்க்ரூ இப்படி ஒரு எண்டு ഞാൻ ടേൺ பண்ணும்போது സ്ക്രൂയുടെ ഈ എൻഡ് பாருங்க, ഈ എൻഡ് இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஃப்ரண்டிലേക്ക് வரும். അപ്പോൾ ஒரு வாட்டி ஸ்க்ரூ ஃபுல் ரொட்டேஷன் பண்ணும்போது எவ்வளோ தூரம் தள்ளி வருது, ആ ദൂരത്തിന് தான் நம்ம என்ன சொல்லுது, பிச்சுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ பிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், பிச் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ இன் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு வாட்டி நீ ரொட்டேட் பண்ணுங்க, அப்போது எவ்வளவு தூரம் தள்ளி போகுது, தட் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம என்ன சொல்லுது, தட் இஸ் கோல்டு பிச்சுன்னு சொல்லுது. அப்போ பிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலி நார்மலி இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வரும். அதனால നമ്മൾ ப்ராக்டிக்கலி நம்ம ஒரு ஸ்க்ரூ கேஜ் கிடச்சி அதில் ஒரு 10 வாட்டி அங்கே டேர்ன் பண்ணும். 10 வாட்டி டேர்ன் பண்ணும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் போயாச்சு. அப்போ 10 ரொட்டேஷனுக்கு 2 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ, 2 டிவைட் பை 10.2 சென்டிமீட்டர். அப்போ அதனால பிச்சு நம்ம நார்மலி எப்படி கண்டுபிடிக்கலாம், பிச் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை ஸ்க்ரூ, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை ஸ்க்ரூ
divided by number of rotations, number of rotations எடுத்தா போதும், distance moved by screw divided by number of rotations பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, pitch கிடைக்கும். இப்போ once you get to pitch, the least count of the device equal to pitch divided by n. What is that n? N is the number of circular scale divisions, number of circular scale division. இப்போ circular scale பாருங்க, 100 divisions வரலாம், 50 divisions வரலாம், 200 divisions வரலாம், எத்தனை வேற வரலாம். அதே மாதிரி பிக்சர்னு சொல்லும் போதும் மறக்காதீங்க, மெஜாரிட்டி ஸ்க்ரூ கேஜஸ்னும் we can say மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆയിരിക്കും ஒன் பிக்சர்னு சொல்லுന്നത്. ஓகே, மெயின் ஸ்கேல். அப்போ ஒருவேளை பிச்சு நமக்கு எப்படி எடுக்கலாம், மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன், தட் இஸ் லீஸ்ட் கவுண்ட், அப்படியே எழுதலாம். ஒரு பிச்சு டிவைட் பை என்னன்னு எடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கண்டுபிடிக்கணும், பிச்சு கண்டுபிடிக்கணும். பிச்சு டிவைட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வில் கிவ் த லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் கிடைச்சா நமக்கு ஈஸியா ரீடிங் எடுக்கலாம். ஓகே, அப்போ இனி பாருங்க, இனி இந்த டிவைஸ்ல எது வரலாம், ஜீரோ எரர் வரலாம். ஜீரோ எரர் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இதுல ஜீரோ எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜீரோ எரர் மீன்ஸ் வாட், நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது ഈ രണ്ട് സ്റ്റഡിനും இடையில ஆப்ஜெக்ட் வச்சாதான் ரீடிங் காமிக்கணும். ஆனா வித்தவுட் எனி ஆப்ஜெக்ட் இந்த டிவைஸ் வந்து ரீடிங் காமிக்குது. அதாவது when the studs are together, ஓகே மறக்காதீங்க, when studs are together, രണ്ട് സ്റ്റഡ്സും ചേർന്നിരിക്കുம்போது റീഡിങ് കാമിക്ക കൂടാது. when studs are together, பாருங்க നമ്മുടെ ഈ സർക്കുലാർ സ്കെയിലിലെ ഈ റെഫറൻസ് ലൈനിലെ ആ സർക്കുലാർ സ്കെയിലിലെ இந்த ரெஃபரன்ஸ், சர்க்குலார் ஸ்கேல்ல ரெஃபரன்ஸ், அல்ல சாரி மெயின் ஸ்கேல்ல ரெஃபரன்ஸும் சர்க்குலார் ஸ்கேல்ல பாருங்க ஜீரோயும் ஒரே லைன்ல தான் வரணும், ஒரே லைன்ல தான் வரணும். அப்படி வந்துச்சா நோ எரர் ஆடும். ஓகே, தேர் இஸ் நோ எரர். இப்படி இருந்துச்சா ஐ கேன் சே தட் நோ எரர். അപ്പോൾ பாருங்க, ഈ രണ്ട് സ്റ്റഡും ഞാൻ ചേർത്ത് ഒട്ടി വെക്കണം. ഒട്ടി വെക്കുമ്പോൾ സർക്കുലാർ സ്കെയിലെ സീറോ வந்து மெயின்ஸ் ரெஃபரன்ஸ் லைனுமாയിട്ട് ஒட்டி நிற்கணும். மீன்ஸ் சர்க்குலார் ஸ்கேல் ரீடிங் ஷுட் பி வாட் ஜீரோ. அப்படி இருந்துச்சா நோ ஜீரோ எரர். ஆனால் எய்தர் ഈ സീറോ வந்து சர்க்குலார் ஸ்கேலில் கீழேயோ மேலேயோ நிற்கும். அப்படி நின்றால் இட் ஹாஸ் எரர் வரும். எரர் பாருங்க, பாசிட்டிவ் ஜீரோ எரரும் வரலாம், நெகட்டிவ் ஜீரோ எரரும் வரலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஜீரோ எரர் பாருங்க. மெயின் ஸ்கேலில் ரெஃபரன்ஸ் லைன் பாருங்க, இதுதான் மெயின் ஸ்கேலில் ரெஃபரன்ஸ் லைன். രണ്ട് സ്റ്റഡ്സ് ടുഗദർ ആണ്. ഓക്കെ, മറക്കാതിങ്ക ഇത് വരച്ചിരിക്കുന്ന ഇപ്പോൾ സ്റ്റഡ് രണ്ടും ചേർത്ത് വെക്കുമ്പോൾ, രണ്ട് സ്റ്റഡും ചേർത്ത് വെക്കുമ്പോൾ when the studs are together, ഈ ഈ ரெஃபரன்ஸ் லைனில் இந்த ரெஃபரன்ஸ் லைன், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் ஆறு நிற்குது, கீழே தான் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் ஆறு நிற்குது. சர்க்குலார் ஸ்கேலில் ஜீரோ நிற்குது. இதுதான் பாசிட்டிவ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவ் ஜீரோ எரரோட வேல்யூ பாருங்க, லீஸ்ட் கவுண்ட் இன்டூ. இனி பாருங்க, ரெஃபரன்ஸ் லைனுமாயிட்டு அது டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. கோயின்சைடிங் டிவிஷன் சர்க்குலார் ஸ்கேல் டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு എന്ത് கிடைக்கும், பாசிட்டிவ் ஜீரோ எரர் வரும். அப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரர் வரும்போது ஃபைனல் ஆன்சரில் இந்த எரர் கம்மி பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் ஷுட் பி நெகட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ் ஜீரோ எரர் பாருங்க, ഈ രണ്ട് സ്റ്റഡും ചേർത്ത് ഒട്ടി വെക്കുമ്പോൾ when stud together, സ്റ്റഡ് രണ്ടും ചേർത്ത് വെക്കുമ്പോൾ എന്തുதான் வரணும், ഈ സർക്കുലാർ സ്കെയിലിലെ സീറോ பாருங்க, സർക്കുലാർ സ്കെയിലിലെ സീറോ இந்த ரெஃபரன்ஸ் லைன் இல்லையா, ரெஃபரன்ஸ் லைனிന്റെ மேலே நிற்கணும், எபவ் ரெஃபரன்ஸ் லைன். அப்படி இருக்கும்போது that is called நெகட்டிவ் ஜீரோ எரர். அப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்படி எடுக்கலாம், അതിന്റെ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ഈ റെഫറൻസ് ലൈന് കിട്ട ഏതാச்சுം ഡിവിഷൻ കോയിൻസൈഡ് ആകും. ഇൻ ദിസ് പിക്ചർ 95 ഈസ് കോയിൻസൈഡിങ്. അപ്പോൾ ആ കോയിൻസൈഡിങ് ഡിവിഷൻ എടുക്കുമ്പോൾ നെഗറ്റീവ് സീറോ എററിന്റെ വാല്യൂ പാരുங்க, ലീസ്റ്റ് കൗണ്ട് ഇൻറ്റു ആ കോയിൻസൈഡിങ് ഡിവിഷൻ ഡയറക്റ്റായി എടുക്കാതെ വെർനിയറിൽ പഠിച്ച മാതിരി എൻ മൈനസ് ആ കോയിൻസൈഡിങ് ഡിവിഷൻ്റെ എടുക്കണം. വാട്ട് ഈസ് ദാറ്റ് എൻ, എൻ ഈസ് എ ടോട്ടൽ നമ്പർ ഓഫ് സർക്കുലാർ സ്കെയിൽ ഡിവിഷൻ, ടോട്ടൽ നമ്പർ ഓഫ് സർക്കുലാർ സ്കെയിൽ ഡിവിഷൻ. അപ്പോൾ ഈ എക്സാമ്പിൾ ടോട്ടൽ നമ്പർ ഓഫ് സർക്കുലാർ ഡിവിഷൻ 100 എടുത്താൽ 100 മൈനസ് 95 എടുക്കാൻ വേണ്ടിയിരിക്കും. அப்போ கோயின்சைடிங் டிவிஷன் 95, ஆனால் 100 மைனஸ் 95 இன்டு லிஸ்ட் கவுண்ட் தான் எடுக்கணும். ஓகே, அப்போ இனி கரெக்ஷன் பண்ணது எப்படி, எரர் நெகட்டிவ் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் கூட நம்ம எரர் ஆட் பண்ணணும். அப்போ அந்த ரீடிங் எப்படி எடுக்கலாம், ரீடிங் எடுக்கும்போது பாருங்க, we can say that main scale reading plus least count into circular scale division plus ZD. பாருங்க, plus ZD எப்போ வரணும், நெகட்டிவ் எரர் வரும்போது கரெக்ஷன் இஸ் ஆடிங். அதே மாதிரி you can write what MSR plus LC into CSD minus ZD when positive error is coming. Okay, positive error is coming. അപ്പോൾ பாருங்க, இவ்வளோதான் നമ്മുടെ എറേഴ്സ് വരുന്നത്. பாருங்க, പോസിറ്റീവ് സീറോ എറർ ആൻഡ് നെഗറ്റീവ് സീറോ എറർ. അപ്പോൾ ഒരു സ്ക്രൂ ഗേജ് ഉന്നോட കയ്യിൽ കൊടുത്താൽ ഫസ്റ്റ് നീ பண்ண വേണ്ടത് സ്ക്രൂ ഗേജിന്റെ സ്ക്രൂ ലൂസ് பண்ணிட்டு என்ன பண்ணணும், രണ്ട് സ്റ്റഡും ചേർത്ത് ഒട്ടി വെച്ചിട്ട് സീറോ എറർ ഇരിക്കാന്ന് பார்க்கணும். അടുത്ത സ്റ്റെപ്പിൽ என்ன பண்ணணும், ഇതിന്റെ ലീസ്റ്റ് കൗണ്ട് കണ്ടുപിടിക്കണം. ലീസ്റ്റ് കൗണ്ട് കണ്ടുപിടിக்கிறதுக்கு என்ன பண்ணணும், അതിന്റെ ലീസ്റ്റ് കൗണ്ട് കണ്ടുപിടിக்கிறதுக்கு you have to
பிட்ச் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல தான் நம்மள ஆப்ஜெக்ட் வச்சு மெஷர்மென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? அப்ப தட் இஸ் ஆல் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆல் த டாபிக்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் நீட். அப்ப இது குயிக் ரிவிஷன் தான். அப்ப நீங்க வந்து அதிന്റെ ஷார்ட் நோட்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம இந்த சேனல்ல வந்து கேஎன்ஏ சேனல்ல வந்து எல்லா சாப்டருக்கும் இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணும். வி வில் பி வித் யூ. அண்ட் இந்த ஒழுங்கா இது ஃபாலோ பண்ணுங்க. எவரி சாப்டர் தேர் வில் பி ஒன் டே ஒன் சாப்டர் வில் பி தேர். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிய மாதிரி பை வீக்லி சண்டேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நம்ம ஒன் ஆஃப் த ஆஃப்லைன் கேம்பஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம கேம்பஸுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கேஎன்ஏட மோட்டோ வந்து பாருங்க, நோ நர்ச்சர் அச்சீவ். தட் இஸ் வாட் கேஎன்ஏ. நோ, உங்க அறிவு இன்க்ரீஸ் பண்ணுங்க, நர்ச்சர் பண்ணுங்க. அதுன்னு நீங்க அறிவு இன்க்ரீஸ் பண்ணுங்க, நர்ச்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுங்க. வாட் வி ஹவ் டு அச்சீவ்? வி ஹவ் டு அச்சீவ் நீட் ஸ்கோர். ஓகே, நல்ல ஸ்கோர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு நல்ல முயற்சி எடுங்க. வி கேஎன்ஏ டீம் ஆல்வேஸ் வித் யூ. அண்ட் ஃபார் த டைம் பீயிங் ஐ ஆம் சைனிங் ஆஃப். நாளைக்கு வேறொரு லெசன் ஆயிட்டு நமக்கு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.